என் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே உம்மாலை தான். ஆண்டவரே, நாங்கள் ஜீவ சுவாசத்தை சுவாசித்து கொண்டிருக்கிறதே இயேசுவே உன்னுடைய சுவாசம் தான். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை கர்த்தாவே பொன்னினாலோ வைடத்தினாலோ ஆண்டவரே, வெள்ளினாலோ ஆண்டவரே, வெங்கலத்தினாலோ எங்களை உருவாக்கவில்லை. எங்களை உருவாக்கினது வெறும் களிமண்ணினாலே தான். ஆண்டவரே, இந்த ஜீவன் போனவுடனே கர்த்தாவே கொஞ்ச நேரத்துக்குள்ளதாக துர்நாத்தம் அடித்து விடுகிறோம் அல்லவா? அல்பமான இந்த சரீரத்துக்காக ராஜா, அனித்தியமான இந்த வாழ்க்கைக்காக ராஜா, நிலையில்லாத இந்த உலகத்துக்காக ராஜா, நாங்கள் நித்தியமானதை எழுந்து விடாதபடிக்கு ராஜா எங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடு ஆண்டவரே. எங்களுக்கு உம்முடைய எண்ணத்தை மட்டும் கொடு ஆண்டவரே. எப்பொழுதுமே நாங்கள் பரலோகத்தை நினைக்க வேண்டும் அப்பா. எப்பொழுதுமே ஆண்டவரே, என் வீடு எப்படி இருக்கிறது பரலோகத்திலே? நான் ஆண்டவருக்காக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் ஆண்டவருக்காக என்னென்ன கொடுத்து கொண்டிருக்கிறேன்? நான் ஆண்டவருக்காக, சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதே ராஜா எங்களுக்கு உணர்வுள்ள ஆவியை கொடும் ஆண்டவரே. பேசக்கூடிய உன்னுடைய தாசனை உம்முடைய கருத்திலே வைத்திருக்கிறேன் ஐயா. எனக்காக, எங்களுக்காக நீ பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. எங்கள் நல்லதை எடுத்து சொல்லாதே, எங்களை கடிந்து கொள்ளும் ஆண்டவரே. எங்களிடத்தில் கெட்டது எது இருக்கிறதோ, உன்னை துக்கப்படுத்துகிறது எது இருக்கிறதோ ஆண்டவரே, மற்றவர்களை வேதனையாக்கக்கூடிய காரியங்கள் எங்களிடத்தில் எது இருக்கிறதோ அதை மாத்திரம் எங்களிடத்தில் எடுத்து பேசி எங்களை சரிப்படுத்தும் ஆண்டவரே. குற்றவாளிகளா, பாவிகளா, அக்கிரமக்காரர்களா, அநீதி உள்ளவர்களா நாங்கள் வாழாதபடிக்கு ராஜா உன்னுடைய இரத்தத்தினால எங்களை நீதிமானாக்கினீரே. எங்களை நீதிமானாய் வாழ செய்யும் ஆண்டவரே. நீதிமானுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொன்னீரே. நீதிமானுடைய கால்களை நான் தள்ளாட விட மாட்டேன் என்று சொன்னீரே. நீதிமானுக்கு என்னுடைய கரம் சகாயம் செய்யும் என்று சொன்னீரே. நீதிமான் போகுமிடமெல்லாம் என் தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன், அவருடைய பாதம் கல்லுக்கு இடராதபடிக்கு தன்னுடைய கரத்தினாலே தாங்குவார் என்று சொன்னீரே ராஜா. நீதிமான் மீதிலே என் கண்கள் நோக்கமா இருக்கிறது என்று சொன்னீரே ராஜா. நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே ராஜா. கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அநேக நேரங்களிலே உம்மை துக்கப்படுத்திருக்கிறோம், வேதனையாக்கியிருக்கிறோம், வழி விலகி போயிருக்கிறோம். உன்னுடைய சித்தத்துக்கு, உன்னுடைய விருப்பத்துக்கு விரோதமாய்த்தான் நடந்திருக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் எடுக்கிறது உண்டானால் நாங்கள் அழிந்து போய்விடும் ஆண்டவரே. மன்னிக்கணும், மறக்கணும் ஆண்டவரே. மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நீ மறந்து விட வேண்டும் ஆண்டவரே. தயவையும் இரக்கத்தையும் நீ காட்டி வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் நம்ம யாரும் கூட்டி சேர்த்தபடியாலே கனத்தையும் மகிமையும் துதி அவர் செலுத்துகிறேன். ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ಘನವಾದ ಜೀವನೋಡು ಬೆಲೆನೋಡು ಅವರು ಅನಾದಿ ಅನುಭವಿತಬಡಿಯಾಲ தான் நம்மெல்லாம் கூடி சேர்ந்திருக்கிறோம். ಜೀವದಿಂದ ಬಲದಿಂದ ಶಾಶ್ವತ ಕೃಪೆ ಇಟ್ಟದಿಂದಲೇ ನಾವು எங்க பார் துர்மரணங்கள், ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ದುರ್ಮರಣಗಳು ಇದ್ದೇವೆ. உங்களுக்கு நேரிடாதபடிக்கு பாதுகாத்து கொண்டு வருகிற தேவன் என்று மறந்து விட வேண்டாம். ನಿಮಗೆ ಸಂಭವಿಸಿದಂತೆ ಕರ್ತನು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ಮರೆತು ಬಿಡಬಾರದು. ஒரு சின்ன ஜெப செய்வோம். ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ? நேரம் ரொம்ப கடந்து போய்விட்டது. ಸಮಯ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. சாமி, நான் வந்திருக்கிறேன். ಸ್ವಾಮಿ, ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇದ್ದೇನಪ್ಪ. என்னை தொட்டு ஆசீர்வதி. ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಪ್ಪ. கவலையோடு வந்திருக்கிறேன், என்னை மாற்றிவிடும். ಚಿಂತೆಯಿಂದ ಬಂದಿರುವ ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ. பயத்தோடு வந்திருக்கிறேன், என்னை தைரியப்படுத்து. ಭಯದಿಂದ ಇರುವ ನನ್ನನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸಪ್ಪ. எந்த பக்கமும் வழியிலேயே என்று ತಡಮಾಡಿ ನಿಕ್ಕರೆ ನನಗೆ ಒದಿಸಿ. ಯಾವ ಕಡೆಯೂ ಮಾರ್ಗವಿಲ್ಲ ಎಂದು ತಡಬರಿಸಿ ನಿಂತಿದ್ದೇನೆ, ಸಹಾಯ ಮಾಡಿಯಪ್ಪ. என்னை ஒருபோதும் வெறுமை அம்ப மாட்டேன். ನನ್ನನ್ನು ಬರಿದಾಗಿ ಕಳಿಸುವುದಿಲ್ಲ ಅಲ್ಲ. என்னை கூப்பிட்டுக்கொண்டு வந்தது நீர் தானே. ನನ್ನನ್ನು ಕರೆದು ತಂದದ್ದು ನೀವು ತಾನಪ್ಪ. ஆராதனைக்கு வா, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ಆರಾಧನೆಗೆ ಬಾ, ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆಂದು ಹೇಳಿದಿರಿ. மனஸ்தாபத்தோடு வந்திருக்கிறேன். ಮನಸ್ಸಾಂತರ ಪಟ್ಟು ಬಂದಿದ್ದೇನಪ್ಪ. என்னை தொட்டு ஆசீர்வதி. ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. உன்னுடைய பாவம் செவந்தாலும் வெண்மையாக்குவேன் என்று சொன்னீரே. ನಿಮ್ಮ ಪಾಪ ಕಡು ಕೆಂಪಾಗಿದ್ದರೂ ಬಿಳುಪು ಮಾಡುತ್ತೇನೆಂದು ಹೇಳಿದವರೇ. எனக்கு ஒரு முறை ஒதுக்கலை. ಒಂದು ಸಾರಿ ಸಹಾಯ ಮಾಡಿರಿಯಪ್ಪ.
கண்கள் மூடி அவர் பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. பேதுருவின் தேவன் இங்கேயோ இருக்கிறார். ಪೇತ್ರನ ದೇವರು ಇಲ್ಲಿ ನಡೆದ தேவன் உயிரோடு இருக்கிறார். ದೇವರು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. நம்மளோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆದಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நான் தேவன் உன்னை விசாரிக்கிற தேவன். ನಾನು ವಿಚಾರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. உன் கவலையெல்லாம் என் மேல வை. ನಿನ್ನ ಭಾರವನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕು. நான் உன்னை ஆதரிக்கிற தேவன் என்று சொல்கிறார். ನಾನು ನಿನ್ನ ಆಧರಿಸುವ ದೇವರಿಂದ ಹೇಳುತ್ತಾರೆ. இறுக்கி பிடித்துக்க அவரை விட வேண்டாம். ಗಟ್ಟಿಯಾಗಿ ಅವರನ್ನು ಹಿಡಿದಿಕ್ಕೂ ಬಿಡಬೇಡ. கிருபையும் தயை வைத்துக் கொள்ளு சுவாமி. இயேசுவின் நாமத்தால கேட்கிற நல்ல பிதாவே. ಕೃಪೆ ದಯೆ ಜೊತೆಯಲ್ಲಿರಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ ಆಮೆನ್. தானியேல் புஸ்தகம் 4:33 எடுத்தவள் சீக்கிரம் வாசிங்கள், இப்பொழுதே நாம் நேரமாய் விட்டது. 4:33 ದಾನಿಯೇಲ್ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದಿರಿ. ನಾಲ್ಕನೇ ಅಧ್ಯಾಯ 33ನೇ ವಚನ. ದಾನಿಯೇಲ್, மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமது சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 ಕಾಲங்கள் ಅವನು ಮನುಷ್ಯರೊಳಗಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟು ದನಗಳಂತೆ ಹುಲ್ಲು ಮೇಯುತ್ತಾ ಆಕಾಶದ ಇಬ್ಬನಿಯಿಂದ ನೆನೆಯುತ್ತಾ ಇದ್ದನು. ಅವನ ಕೂದಲು ಹದ್ದುಗಳ ಗರಿಯಂತೆಯೂ ಅವನ ಉಗುರು ಅಕ್ಕಿಗಳ ಉಗುರಿನ ಹಾಗೂ ಬೆಳೆದವು. ಆಮೇನ್. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு சக்கரவர்த்தியா இருக்கிற ஒரு ஸ்தானத்தில் உடைய மனுஷனுடைய நிலவர பாருங்க. ಒಂದು ಚಕ್ರವರ್ತಿಯಾಗಿ ಇರುವ ಮನುಷ್ಯನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿರಿ. ಇಲ್ಲಿ தேசம் முழுதுமாக வாழ்ந்து கொண்டு வந்த அவன், ದೇಶ ಪೂರ್ತಿ ರಾಜ್ಯಭಾರ ಮಾಡಿದ ಅವನು இதான அரமனையை கட்டி கொண்டிருந்தான். ದೊಡ್ಡದಾದ ಅರಮನೆಯನ್ನು ಸಹ ಕಟ್ಟಿದ್ದನು. வெறும் வைடூரியத்தினாலே அலங்காரப்பட்டான். ಬರೀ ವೈಢೂರ್ಯದಿಂದಲೇ ಅಲಂಕರಿಸಿಕೊಂಡು வானம் எட்டத்தக்கதாக அரமனையும் கட்ட ஆரம்பித்தான். ಆಕಾಶದ ಎತ್ತರಕ್ಕೆ ಅರಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿದನು. அவனுக்கு ஆய்ந்த கதி, ಅವನಿಗೆ ಆಗಿದ್ದ ಗತಿ ಏನೆಂದರೆ, என்ன சொல்கிறா? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? மாடு போலவே நீ புல்லு சாப்பிடுவாய், ನೀ ಹಸುವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಹುಲ್ಲನ್ನು ತಿನ್ನುತ್ತೀಯ, கழுக போலவே உனக்கு கூந்தல் வளரும், ಹದ್ದುಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಉಗುರು ಬೆಳೆಯುತ್ತವೆ, மிருகம் போல சபாவம் வரும், ಮೃಗದ ಸ್ವಭಾವ ಬರುತ್ತದೆ, காடு மேடாக மிருகங்களை போல அலைவாய், ಕಾಡಲ್ಲಿ ಮೃಗಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲೆಯುತ್ತೀಯ. இந்த சக்கரவர்த்திக்கு ஏன் இந்த பாடு? ಈ ಚಕ್ರವರ್ತಿಗೆ ಯಾಕೆ ಈ ಕಷ್ಟಗಳು? நீயும் நானும் சிந்திக்க வேண்டும். ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. அவனுக்கே இந்த பாடு உண்டானா ಅವನಿಗೆ ಈ ರೀತಿ ಸ್ಥಿತಿ ಬಂದರೆ நமக்கு வராமல் இருக்குமா? ನಮಗೆ ಬರದೇ ಇರುತ್ತದಾ? ஏன் அந்த பாடு அவனுக்கு? ಯಾಕೆ ಅವನಿಗೆ ಆ ತರ ಕಷ್ಟ? 28 வாசிக்கும் போது 4:28 4:28 இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாத்திக் கொண்டிருந்த போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமை பிரதாபம். என்ன சொல்கிறது? ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவன் மாளிகை மேல ஒரு நாள் உலாவிக் கொண்டிருந்தான். ಅವನು ಮಾಳಿಗೆಯ ಮೇಲೆ ಒಂದು ದಿವಸ ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. அவனுக்குள்ள வந்தது பெருமை. ಅವನು ಒಳಗಡೆ ಎಮ್ಮೆ ಬರಲಾರಂಭಿಸಿ, என்னுடைய சாமர்த்தியம், ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ, என்னுடைய ஞானம், ನನ್ನ ಜ್ಞಾನದಿಂದ, என்னுடைய புத்தி, ನನ್ನ ಬುದ್ಧಿಯಿಂದ எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி வைத்து விட்டேன், ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಿದ್ದೇನೆ, எவ்வளோ பெரிய அரமனையை கட்டி வைத்தேன், ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಅರಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿದ್ದೇನೆ. இதுக்கெல்லாம் என்னுடைய சாமர்த்தியம் தான், ಇದಕ್ಕೆಲ್ಲ ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯವೇ என்று சொல்லி ಎಂದು ಹೇಳಿ தேவனை தூரமாக்கி கொண்டு வந்தான். ದೇವರನ್ನು ದೂರ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದನು. இந்த மத்தியான வேளையில நீ தேவனை தூரமாக்கி கொண்டு வர வேண்டாம். ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ದೂರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவன் எங்கேயோ நீ எங்கேயோ வாழ்ந்து கொண்டு வருகிறாய் என்று நான் சொல்லவில்லை. இங்கே உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். ಇಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಿರುವ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ಎಲ್ಲೋ ನಾವು ಎಲ್ಲೋ ದೂರ ಮಾಡಿಕೊಂಡು ಬಾಳುತ್ತೇವೆ. அவனுடைய கதி பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட கதி! ಅವನ ಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿ ಸ್ಥಿತಿ ಆಯಿತು ನೋಡಿರಿ. என்னுடைய சாமர்த்தியம், ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯ அப்படி என்று சொன்னா ಹಾಗೆಂದು ಹೇಳಿದರೆ தேவனை தூரமாக்கி விட்டான். ದೇವರನ್ನು ದೂರ ಮಾಡಿಕೊಂಡನು. இந்த மச்சான வேலையில் தேவனை தூரமாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிற சில பேர், ದೇವರನ್ನು ದೂರ ಮಾಡಿಕೊಂಡು ಬಾಳಿ ಬರುತ್ತಿದ್ದೀರ ಕೆಲವರಿಲ್ಲಿ. ரொம்ப நாள் ஓடாதவன் கதை, ಜಾಸ್ತಿ ದಿವಸ ಓಡುವುದಿಲ್ಲ, ஒரு நாள் விழுந்துடும், ಒಂದು ದಿವಸ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತದೆ. எது செய்த போதிலுமாக ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದರು ஆண்டவர் செஞ்சா, ದೇವರು ಮಾಡಿದರು, அவரை கனப்படுத்தி கொண்டு ಅವರನ್ನು ಘನಪಡಿಸಿಕೊಂಡು நீ கீழாக வரும்போது அவர் மேலாக நிற்க வை. ನೀನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಅವರನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಬೇಕು. கெட்ட சபாவங்கள், ಕೆಟ್ಟ ಸ್ವಭಾವಗಳು,
இங்க என்ன சொல்கிறார்? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? சாமர்த்தியம் ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯ அப்படி சொல்லிக்கொண்டிருக்கும் போதே ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಿರುವಾಗಲೇ திடீரென்று ஒரு கத்தி வருகிறது. ತಕ್ಷಣ ಒಂದು ಕತ್ತಿ ಬರುತ್ತದೆ. உயர்ந்தமாக ஒரு பெரிய மரமாயிருக்கிற இவன் வாழ்க்கையை ಒಂದು ಉನ್ನತವಾದ ಮರವಾಗಿ ಬೆಳೆದಿರುವ ಇವನ ಬಾಳನ್ನು வெட்டி என்று சொல்கிறார். ಕತ್ತರಿಸು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. உடனடிய வெற்றார்கள். ತಕ್ಷಣವೇ ಕತ್ತರಿಸುತ್ತಾರೆ. வெறும் வேறு மட்டும் இருக்கிறது, மரமே போயிடுச்சு. ಬರೀ ಬೇರು ಮಾತ್ರವಿದೆ, ಮರವೇ ಕತ್ತರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. வேறு மட்டும் ஒன்றும் செய்யாது, அப்படியே விடு என்று சொல்கிறார். ಬೇರನ್ನು ಮಾತ್ರ ಏನು ಮಾಡಬೇಡ, ಹಾಗೆ ಬಿಡು ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. மரம் முழுதும் வெட்டி விடு, மரವನ್ನು ಪೂರ್ತಿ ಕತ್ತರಿಸಿ ಬಿಡು. நடந்தது என்ன? வசனம் இருக்க டைம் ஆச்சு, நான் சொல்கிறேன். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதில் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் வேறு மட்டும் விடு என்று சொல்கிறார். ಬೇರನ್ನು ಮಾತ್ರ ಬಿಡಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. மீதி எல்லாம் வெட்டி போடு. ಮತ್ತೆ ಎಲ್ಲವನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಬಿಡಿರಿ. வெட்டின உடனே ಕತ್ತರಿಸಿದ ಮೇಲೆ தள்ளப்பட்டு விழுந்து போனான். ತಳ್ಳಲ್ಪಟ್ಟು ಬಿದ್ದು ಹೋದನು. புத்தி மாறாட்டம் ஆயிடுச்சு. ಬುದ್ಧಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. அவனுடைய சக்கரவர்த்தி ராஜா என்று நினைவே இல்லாமல் ஆகிவிட்டது. ಅವನು ರಾಜ ಚಕ್ರವರ್ತಿ ಎಂಬ ಜ್ಞಾಪಕವೇ ಇಲ್ಲದಂತಾಯಿತು. மிருகமாகிவிட்டான். ಮೃಗ ರೀತಿಯಾಗಿಬಿಟ್ಟನು. மிருக ಸ್ವಭಾವடிவனாகிவிட்டான். ಮೃಗದ ಸ್ವಭಾವವಾದನು. மிருகத்தின் உருவாகிவிட்டான். ಮೃಗದ ರೂಪವಾಗಿ ಬಿಟ್ಟನು. நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? அவனுக்கு வாசஸ்தலம் ಅವನಿಗೆ ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳ காடு வழியில போய்விட்டான். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சுமார் வருஷத்துக்கு முன்ன தமிழ்நாடுல கூட ஒரு ஊழியக்காரி இப்படிதான் ஆகிவிட்டான். ಸುಮಾರು ವರ್ಷಕ್ಕೆ ಮೊದಲು ತಮಿಳುನಾಡಿನ ಒಂದು ಸೇವಕರು ಇದೇ ರೀತಿ பெரிய வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரர். ಅವರು ವರ ಹೊಂದಿದ ಒಂದು ಸೇವಕರು. நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? தகாத முறையிலே அவர் விழுந்தபடியாலே ಇಲ್ಲದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅವರು ಓದುವುದರಿಂದ அவர் ஒரு தீர்மானம் எடுத்து விட்டார். ಅವರು ಒಂದು ತೀರ್ಮಾನ ಎತ್ತಿದರು. இனி இந்த ஊழியத்துக்கு நான் தகுதி இல்லை, ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಸೇವೆಗೆ ನಾನು ಅರ್ಹನಲ್ಲ. காடு வழியா போய்விட்டாரா? ಕಾಡಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಟ್ಟರಂತೆ. தேடி தேடி பார்த்தார்கள். ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ನೋಡಿದರು. கடைசி வரைக்கும் அவர் கிடைக்கவே இல்லை. ಕೊನೆಯವರೆಗೂ ಅವರು ಸಿಕ್ಕಲೇ ಇಲ್ಲ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனை விட்டு நீ ஏதாவது செய்ய போகிறதுனா ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಏನಾದನ್ನು ಮಾಡುವುದು ಹೋಗುವುದಾದರೆ கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய புத்தி கெடும். ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ನಿನ್ನ ಬುದ್ಧಿ ಕೆಡುತ್ತದೆ. கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் உன்னை விட்டு தூரம் போவா. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ದೇವರು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತಾರೆ. இந்த சபையில எவ்வளவு காரியம் செய்றீங்க? ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೀರಾ? கர்த்தரோடு செய்கிறாயா, கர்த்தர் இல்லாத செய்கிறாயா? ದೇವರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಮಾಡುತ್ತೀಯಾ, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಮಾಡುತ್ತೀಯಾ? சாத்தான் தந்திரக்காரன். ಸೈತಾನನ ತಂತ್ರದವನು. அவனும் அப்படித்தான் விழுந்தான். ಅವನು ಅದೇ ರೀತಿ ಬಿದ್ದು ಹೋದನು. அதே போலவே தமது பிள்ளைகள் விழத்தக்கதாக செய்கிறான். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಬೀಳುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. எசேக்கியேல் நிருபம் 28:17 வாசிக்கும் போது ಎಜೆಕೇಲ 28:17 ಓದುವಾಗ அவனும் பெருமையில விழுந்தான் என்று வேதம் சொல்லுது. ಅವನು ಎಮ್ಮೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋದನು. மடமட நிறுத்தறல வாசித்து பாருங்க. 28:17 ನೀನು ನನ್ನ ಸೊಬಗಿನ ನಿಮಿತ್ತ ಉಬ್ಬಿದ ಮನಸ್ಸುಳ್ಳವನಾಗಿ ಆ. ನಿನ್ನ ಮೆರೆತದಿಂದ ನಿನ್ನ ಬುದ್ಧಿಯನ್ನು ಹಾಳು ಮಾಡಿಕೊಂಡೆ, ಇದರಿಂದ ನಾನು ನಿನ್ನನ್ನು ನೆಲಕ್ಕೆ சாத்தான் விழுத்த காரணம் என்ன? ಸೈತಾನ್ ಬೀಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? முதலாவது அவனோட அழகு. ಮೊದಲಾವುದು ಅವನ ಸೌಂದರ್ಯ. பயங்கரமான அழகுடையவன், ಭಯಂಕರವಾದ ಸೌಂದರ್ಯವುಳ್ಳವನು. சாதாரணமானவன் அல்ல சாத்தான். ಸೈತಾನ್ ಸಾಧಾರಣವಾದ, ரொம்ப அழகு, ಬಹಳ ಸುಂದರನು, மிகவும் வர்ணிக்க முடியாத அழகு, ವರ್ಣಿಸಲಾಗದಷ್ಟು ಸುಂದರನು. அவனுக்கு கொடுத்த வரங்கள் வேற யாருக்கும் இல்லை, அப்படி கொடுத்தார்கள். ಅವನು ಕೊಟ್ಟ ವರಗಳನ್ನು ಬೇರೆ ಯಾರಿಗೂ இந்த ಕೊಡಲಿಲ್ಲ. பூமியை காக்கும்படி அவனை வைத்தார். ಈ ಭೂಮಿಯನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ಅವನನ್ನು ಇಟ್ಟರು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவனை கெடுத்து கொண்டான். ಆದರೆ ಕೆಡಿಸಿಕೊಂಡನು. என்னைக்கு எடுத்துக்கொண்டான்? ಏನು ಕೆಡಿಸಿಕೊಂಡನು? அவருக்கு சமமாக வேண்டும். ಅವರಿಗೆ ಸಮವಾಗಬೇಕು. என் அன்பு தேவ பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சாமர்த்தியத்தையும் புத்தியும் உபயோகப்படுத்தாத தேவனிடத்துல ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ಬುದ್ಧಿಯನ್ನು ದೇವರ ಹತ್ತಿರ நான் ಉಪಯೋಗ ஒன்றுமில்லை மண் என்று வா, தேவன் உன்னை எடுத்து உபயோகப்படுத்துவா. ನಾನು ಒಂದು ಇಲ್ಲ ಮಣ್ಣೆಂದು ಬಂದರೆ ದೇವರು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಾರೆ. தேவனை தள்ளிவிட்டு நான் என்ற காரியங்கள் வேண்டாம். ದೇವರನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ನಾನೆಂಬ அத நான் என்ற இடம் நீ போக கூடாது, அவர் இருக்க வேண்டும். முதல்ல ನಾನೆಂಬ ಸ್ಥಳ நானே தேவனா இருக்கிறேன், ನಾನೇ ದೇವರಾಗಿ அத நான் என்ற இடத்துக்கு நீ போக கூடாது. சாத்தான் போனா ನಾನೆಂಬ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀನು ಹೋಗಬಾರದು. ಸೈತಾನನು ಹೋದನು. 14:12 என்ன சொல்கிறார்? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே. வானத்திலிருந்து
வேத சொல்து பெருமை உடையவனுக்கு தேவனாகிய நான் உன்னை எதிர்த்து நிற்கிறேன். ಎಮ್ಮೆಯುಳ್ಳವನನ್ನು ಎದುರಿಸಿ எந்த பாவத்துக்கும் தேவன் எதிர்க்கவில்லை, பெருமைக்கு மட்டும் தான் தேவன் எதிர்க்கிறார். ಎಮ್ಮೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾವ ಪಾಪಕ್ಕೂ ದೇವರು பெருமை ஒரு விசுவாசிகள் மத்தியிலே எப்படி வேலை செய்து என்று கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருக்கிறது. ಈ ಎಮ್ಮೆ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಹೇಗೆ ಮಾಡುತ್ತದೆ? இவன் சக்கரவர்த்தியா இருக்கிற அவனுக்கு பெருமை வந்தாலும் பரவாயில்ல. ಚಕ್ರವರ್ತಿ ಆಗಿದ್ದು ಎಮ್ಮೆ ಬಂದರು ஒன்றுக்கும் உதவாத விசுவாசிக்கு உனக்கே இந்த பெருமை? ಒಂದಕ್ಕೂ ಇಲ್ಲದ ವಿಶ್ವಾಸಿಗೆ ನಿಮಗೆ ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಎಮ್ಮೆ? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பெருமை எங்க வேலை செய்கிறது என்று கண்டுபிடிக்க ஊழியக்காரனுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ಎಮ್ಮೆ ಎಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ ಎಂಬ ಸೇವಕರಿಗೆ ಕಂಡುಹಿಡಿಯಲು ಕಷ್ಟ. இந்த பெருமை வேலை செய்கிறது. ಯಾಕೆ ಈ ಎಮ್ಮೆ ಕೆಲಸ தேவன் உன் மேல வைத்த திட்டத்தை நடக்க கூடாதபடிக்கு, ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲಿಟ್ಟ ಉದ್ದೇಶವನ್ನು நீ தேவனுடைய பிள்ளையே இருக்க கூடாதபடிக்கு, ನೀ ದೇವರ ಮಗನಾಗಿ நீ தேவனுடைய சாயல இருக்காதபடிக்கு, ದೇವರ ಸ್ವರೂಪವಾಗಿ ಇರದಂತೆ, நீ தேவனுடைய சஞ்சரிக்க கூடாதபடிக்கு, ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡದಂತೆ, நீ தேவனுடைய சதா காலம் வாழ முடியாதபடிக்கு, ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸದಾಕಾಲ ಬಾಳಲಾರದಂತೆ சாத்தான் தந்திரக்காரன். ಸೈತಾನ್ ತಂತ್ರದ நான் விழுந்தனே நீயும் விழ வேண்டும். ನಾನು ಬಿದ್ದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀನು ಬೀಳಬೇಕು. எப்பொழுதுமே ஜெபத்துக்கு போகும்போது, ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗುವಾಗ அவனை தாழ்த்தி கொள்ள வேண்டும், ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. தினகர் கிட்ட ஒரு ಸ್ವಭಾவத்தை கண்டுபிடிச்ச. ದಿನಗರ ಅಯ್ಯ ಹತ್ತಿರ ಒಂದು ಸ್ವಭಾವನ ಅಯ್ಯ ನೋಡಿದರು. எப்பொழுதும் மணங்காலில் வரும்போது கண்கள் மூடி விடுவார். ಯಾವಾಗಲೂ ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಬಿಡುತ್ತಿದ್ದರು. கண்ணீர் ஊத்தினே இருக்கும், ಕಣ್ಣೀರು ಸುರಿಯುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஆகியாலத்த அவருடைய கிருபை கடைசி மரண வரைக்கும் அந்த கிருபை அவரோட இருந்தது. ಆದ್ದರಿಂದ ಮರಣದ ಕೊನೆಯವರ ಕೃಪೆಯನ್ನು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇತ್ತು. எத்தனையோ பேர் கிருபை உடையவர்கள் எழுந்து போனார்கள். ಎಷ್ಟೋ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದವರು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟರು. ಯಾಕೆ? பெருமை உள்ள ஒரு ஆவி, ಎಮ್ಮೆ ಉಳ್ಳ ಆತ್ಮ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்குள்ள ஒன்றும் இல்லை, ನಿನ್ನಲ್ಲಿ ಒಂದೂ ಇಲ್ಲ. கொஞ்சம் உனக்கு உதவி செய்தா போதும், ಸ್ವಲ್ಪ ಸಹಾಯ ಮಾಡಿದರೆ ಸಾಕು. ಜನங்களை மதிக்காமல் போற, ಜನರನ್ನು ಘನಪಡಿಸದೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? பெரியவங்களை மதிக்காமல் போற, ದೊಡ್ಡವರನ್ನು ಘನಪಡಿಸದೆ ಹೋಗುತ್ತೀಯ. உன்னோட ஜாடியே வேற மாதிரி போகுது, ನಿನ್ನ ಮಾರ್ಗವೇ ಬೇರೆ ರೀತಿ ಹೋಗುತ್ತದೆ. ಏನ ಚಕ್ರವರ್ತಿಯಾ? ನೀನು ಚಕ್ರವರ್ತಿಯಾ? ಏನ ರಾಜಾವಾ? ನೀನು ರಾಜನ? உயர்ந்த பணக்காரனா? ಉನ್ನತವಾದ ಹಣವಂತನ? இல்லையே, ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ஏன் உனக்கு இந்த பெருமை? ಯಾಕೆ ನಿನಗೆ ಈ ರೀತಿ ಹೆಮ್ಮೆ? சாத்தான் தந்திரக்காரன், ಸೈತಾನ್ ತಂತ್ರದವನು உனக்கு கீழே அதிம்பி வேட வேண்டும் என்று சொல்கிறான். ನಿನ್ನನ್ನು ಕೆಳಗಡೆ ಹಾಕಿ ತುಳಿಯಬೇಕೆಂದು ನೋಡುತ್ತಾನೆ. கடைசியில் இவன் என்ன செய்து விடுகிறான்? ಕೊನೆಯಲ್ಲಿ ಇವನೇನು ಮಾಡುತ್ತಾನೆ? காடு மேடு சுத்தி, ಕಾಡನ್ನು ಸುತ್ತಿ ಕಳಗ ಪೋಲ ಒಡಂಬ வந்துச்சு. ಅವರಿಗೆ ಹದ್ದುಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆಗಳು ಬರಲಾರಂಭಿಸಿತು. ಅವನು ಚಕ್ರವರ್ತಿ என்ன தெரியுமா சாப்பாடு? ಚಕ್ರವರ್ತಿಯ ಊಟ ಏನು ಗೊತ್ತಾ? புல்லு மேய விட்டார். ಹುಲ್ಲನ್ನು ಮೇಯುವುದಕ್ಕೆ ಬಿಟ್ಟರಂತೆ. எங்க கொண்டுதார் பாத்தியா? ಎಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟರು ಗೊತ್ತಾ? பெருமை மனுஷனை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? ಎಮ್ಮೆ ಮನುಷ್ಯನನ್ನು ಎಲ್ಲಿ ಸೇರಿಸುತ್ತದೆ? நீ ஒத்துக்கிறதே இல்லை. சில நேரத்தில் சில பேர், ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲವರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. இதனால தான் பெருமை உள்ள ஆவியனோட கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ಎಮ್ಮೆ ಉಳ್ಳ ಆತ್ಮ ನಿನ್ನಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗುರುತು. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ அவன் புல்லுகளை மேய்த்துக்கொண்டு ಅವನು ಹುಲ್ಲುಗಳನ್ನು சாப்பிட்டு ಅದನ್ನು ತಿಂದು எல்லாம் மிருகம் போல ஆகிவிட்டான். ಎಲ್ಲ ಮೃಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಿಬಿಟ್ಟನು. 7 வருஷம் அப்படிதான் இருந்தான். 7 ವರ್ಷವು ಅದೇ ರೀತಿ ಇದ್ದನಂತೆ. அரமனை முழுவதுமா தேடினார்கள். ಅರಮನೆ ಪೂರ್ತಿ ಹುಡುಕಿದರು. காடு மேடெல்லாம் தேடினார்கள். ಕಾಡು ಎಲ್ಲ ಹುಡುಕಿದರಂತೆ. ஐயா ராஜா எங்க போனார்? ಅಯ್ಯ ಇಲ್ಲಿದ್ದ ರಾಜ ಎಲ್ಲಿ ಹೋದರು? அவரை கண்டுபிடிக்க முடியாது. ಅವರನ್ನು ಕಂಡು ಹಿಡಿಯಲು அவர் மிருகமாகிவிட்டார். ಅವರು ಮೃಗವಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. 7வது வருஷத்திலே 7ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ 34 அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. 7 வருஷம் சோதிக்கப்பட்டான். 7 ವರ್ಷ சோதிಸಲ್ಪಟ್ಟನು. அவனுடைய குணம் மாறத்துக்கு, ಅವನ ಗುಣ ಮಾರ್ಪಡುವುದು. இன்னைக்கு சபையில சில பேர் ஆசீர்வாதம் இல்லை. ಇವತ್ತು ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದಗಳಿಲ್ಲ, குணங்கள் மாறவில்லை, ಗುಣಗಳು ಮಾರ್ಪಡಲಿಲ್ಲ. உனகாட்டில யாரும் பக்தியிலே நினைக்கிறாயே, ನಿನಗಿಂತಲೂ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂದು குணங்கள் மாறவில்லையே, ಗುಣಗಳು ಮಾರ್ಪಡಲಿಲ್ಲವೇ? இருதயங்கள் மாறவில்லையா? ಹೃದಯಗಳು ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲವಂತೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் எதுக்காக கொண்டு வந்தார்? ದೇವರನ್ನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕರೆತಂದರು? வறுமையிலே, பசியிலே, பட்டினிலே இருக்கிறதுக்காக கொண்டு வந்தார். ಕ್ಷಾಮದಲ್ಲೂ ಹಸಿವು ಬಡತನದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ இல்லவே இல்லை, ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. தேவனை சோதிக்கிறார் என்று சொல்கிறாயே, ದೇವರು ಸೋಧಿಸುತ್ತಾರೆ. தேவன் ஒரு போதும் சோதிக்கவில்லை. ದೇವರು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಸೋಧಿಸುವುದಿಲ್ಲ. உன்னுடைய பெருமை உள்ள ஒரு ஆவி, ನಿನ್ನ ಎಮ್ಮೆ ಉಳ್ಳ ಆತ್ಮ. ದೇವರ ಮಕ್ಕಳು, உன் வாழ்க்கையில எங்க வேலை செய்து பார். ನಿನ್ನ ಬಾಳೆಯನ್ನು ಎಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಿದೆ ನೋಡು. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வந்தார். ಒಂದು ದಿವಸ ಒಂದು ಸೇವಕರು ಬಂದರು. ஊழியமே வாய்க்காமல் போய்விட்டது, ಸೇವೆಯೇ ಏಳಿಗೆ ಆಗದೆ ಹೋಯಿತು, ஒன்றுக்கு மேல போய்விட்டார், ಏನಕ್ಕೂ ಇಲ್ಲದಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ. கடைசியில் அவர் என்ன சொன்னார்? ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವರು ಏನು ಹೇಳಿದರು? நான் ஜெபிக்கும் போது
தூங்கும் போது சர்பம் வந்து ஆடுது என்று சொன்னார். ನಾನು ನಿದ್ರಿಸುವಾಗ ಇಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಒಂದು ಸರ್ಪ ಬಂದು ಆಡುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. நீ என்ன நினைக்கிறேன் என்று சொன்னேன். ನೀವು ಏನು ನೆನೆಸುತ್ತೀರಾ? சாத்தான் என்னோட போராடுகிறான் சொன்னார். ಸೈತಾನ್ ನನ್ನ ಜೊತೆ ಹೋರಾಡುತ್ತಾನೆ ಅನ್ನುತ್ತದೆ. சாத்தான் போராடவில்லை. ಸೈತಾನನು ಹೋರಾಡಲಿಲ್ಲ. பெருமை உன்னோட இருக்கிறது. ಹೆಮ್ಮೆ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದೆ. அதான் பாம்பு வந்து ஆடுது. ಅದೇ ಹಾವು ಬಂದು ಆಡುತ್ತದೆ. படை தூக்கி கொண்டு ஆடுது. ಪಡೆ ಅಡೆಯನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಆಡುತ್ತದೆ. உபவாச எடுத்தவனை தரமாட்டமா தாழ்த்தி ಉಪವಾಸ ತೆಗೆದು ಸಂಪೂರ್ಣ ತಗ್ಗಿಸಿ அப்பொழுது உன்னோட ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಆಗ ದೇವರು ನಿನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அதே போல அவர் தாழ்த்தி கொள்ளும் போது, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ತಗ್ಗಿಸಿ காலம் கடந்து வரும்போது ಸಮಯ ದಾಟುತ್ತಾ ಬರುವಾಗ அவர் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ಅವರ ಸೇವೆಯನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿ பெருமை உடையவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன். ಎಮ್ಮೆ ಉಳ್ಳವನಿಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. எந்த வேலை செய்தாலும் கர்த்தர் தூரம் வச்சுதான் செய்யறேன். ಏನು ಮಾಡಿದರೂ ದೇವರನ್ನು ದೂರ ಇಟ್ಟೇ எவ்வளவு சத்தியம் பேசினாலும் சத்தியத்துக்கு இவனுக்கு செவி கொடுக்காமல் போகிறான். ಎಷ್ಟು ಸತ್ಯ ಹೇಳಿದರೂ ಸತ್ಯಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡುತ್ತಿಲ್ಲ. நீயோ என்னை கனப்படுத்துகிறா, ನೀನೋ ನನ್ನನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೀಯಾ, என் வாயினால என்னை உயர்த்துகிறா, ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ನನ್ನನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೀಯಾ, ஆனா உன் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. ಆದರೆ ನಿನ್ನ ಹೃದಯ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿದೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இக்கிற இடத்திலே தேவனவன் ஆஸ்வதிக்கிற தேவன் ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರಿದ್ದಾರೆ. உன்னை தேடி வருவாரா. ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ நீ ಬರುತ್ತಾರೆ. தேடி போகாதே, ನೀನು ಹುಡುಕಿ நீ ಹೋಗಬೇಡ. இக்கிற இடத்திலே வருவார். ನೀನು ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. எப்பொழுது? ಯಾವಾಗ? அவரோடு நீ இருக்க வேண்டும். ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. அவரை உயர்த்தி வைக்க வேண்டும். ಅವರನ್ನು ಉನ್ನತದಲ್ಲಿ நீ ಏರಿಸಬೇಕು. எந்தி குடும்பங்கள் பாரு பிரச்சனை. ಅವ್ರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೋಡು ಸಮಸ್ಯೆ. நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா? ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದ ಮಕ್ಕಳ. இவ்வளவு சத்தம் கேட்கிறாய, குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள சமாதானம் இல்லை. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನಗಳಿಲ್ಲ. வறுமை, ಕ್ಷಾಮಗಳು, கடன் தொல்லை, ಸಾಲಗಳು. ஏன் என்று உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். ಯಾಕೆಂದು ಕರ್ತನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நான் உயிருள்ள தேவன், ನಾನು ಜೀವವುಳ್ಳ ದೇವರು, நான் செத்த தேவன் அல்ல. ನಾನು ಸತ್ವವಾದ ದೇವರಲ್ಲ. தேவளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏன் இதெல்லாம் அவன் வாழ்க்கையில? ನಿನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ? நான் எங்கேயோ நீ எங்கேயோ, ನಾನೆಲ್ಲಿಯೋ ನೀನು ಎಲ್ಲಿಯೋ ಇದ್ದೀಯ. ஜெபிக்கிறா, ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀಯಾ, உன் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. ನಿನ್ನ ಹೃದಯ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿದೆ. இப்படியா அவன் போகும்போது, ಹೀಗೆ ಅವನು ಹೋಗುವಾಗ 7 வருஷம் கடந்த பிறகு 7 ವರ್ಷಗಳ ನಂತರ அந்த வேர் மட்டை விடுனாரு. ಆ ಬೇರನ್ನು ಮಾತ್ರ ಬಿಡಿ ಎಂದು ಹೇಳಿದರೆ அந்த வேர் மறுபடியும் துளிர் விட ஆரம்பித்தது. ಅದು ಬೇರು ಮತ್ತೆ ಚಿಗುರಲು மனம் ಆರಂಭಿಸಿತು. திரும்ப ದೇವರ ಕಡೆ ತಿರುಗುತ್ತಾ துளிர விட ஆரம்பித்தது. ಆ ಮರವು ಚಿಗುರುತ್ತಾ ಬೇರು ಚಿಗುರುತ್ತಾ மீண்டும் சக்கரவர்த்தி ஆகிவிட்டான். ಮತ್ತೆ ಚಕ್ರವರ್ತಿಯ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದ. அப்படித்தான் சொல்கிறார். ಆಗಲೇ ಹೇಳುತ್ತಾನೆ, தேவாதி தேவன் அவர் ஒருவரே, ದೇವಾದಿ ದೇವರು ಅವರು ಒಬ್ಬರೇ. அவர் எது செய்தாலும் அவரால் முடியும். ಅವರು ಏನನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் அவர் தான் தேவன். ಪರಲೋಕ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಅವರೇ ದೇವರು. தன்னை தூரமாக்கி கொண்டான். ತನ್ನನ್ನು ದೂರ ಮಾಡಿಕೊಂಡು அவர் உயர்த்தி நிற்க வைத்தார். ಅವರನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿದ. இந்த மத்தியான வேலையில் வந்துக்கிறாய். ಈ ಮಧ್ಯ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ? இனி கூட கால்வாசி சத்தியத்தை பேசுறேன். எனக்கு கொடுத்தது 1:30 மணிக்கு. ನನಗೆ ಅಯ್ಯವನಿಗೆ ಕೊಟ್ಟದ್ದು ಸತ್ಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದೆ 1:30 ಗಂಟೆಗೆ. இதுக்கு மேல நான் நேரத்தை சத்தியத்தை வசனங்களை வாசிக்காதபடி செய்து கொண்டு வருகிறேன். ಆದರೂ ವಚನಗಳನ್ನು ಓದಿಸಲಾರದೆ ಬೇಗ ಮಾತಾಡಿ. நீங்கள் சீக்கிரம் வரதுண்டான ஆழமான சத்தியங்களை கர்த்தர் பேசுறார். ಈಗ ಬೇಗ ಬರುವುದಾದರೆ ಆಳವಾದ ಸತ್ಯವನ್ನು ದೇವರು ஒரு ಮಾತಾಡುತ್ತಾರೆ. நாள் வரும், சீக்கிரம் அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறதா. ಒಂದು ಆ ದಿವಸ ಬೇಗ ಬರುತ್ತಿದೆಯಂತೆ. கடல் தாண்டி கடல் போனாலும் ಸಮುದ್ರ ದಾಟಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹೋದ சத்தியம் கேட்க முடியாதபடிக்கு வறுமை நாள் வரும் என்று சொன்னார். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಲಾರಂತ ಕ್ಷಾಮ ದಿವಸ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿದ. அதுக்குள்ளதாக உன்னை கர்த்தருக்குள் ஆயத்தமாக்கிக்கோ. ಅದರೊಳಗಾಗಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿ. சத்தியத்தை கேள், ಸತ್ಯವನ್ನು ಕೇಳು, சத்தியம் விடுதலை ஆக்கும். ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. ஆகியால தேவப்பிள்ளையே, ಆತನ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. உன்னை தரமட்டமா தாழ்த்திக்கோ. ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. உன் வேரை அவர் எப்படி வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಬೇರಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எஜமான் சொல்றார், ಯಜಮಾನನು ಹೇಳುತ್ತಾನೆ, வேரோடு எடுத்து வெளியே போடு. ಇದು ಬೇರ್ ಸಹಿತವಾಗಿ ಎತ್ತು ಆಚೆ ಹಾಕು. லூக்கா 13 வாசிக்க வேண்டாம். ಲೂಕ 13ರಲ್ಲಿ ಓದಬೇಡಿರಿ. சொல்றார், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கொஞ்சம் விடு, 1 வருஷம் விடு, 1 ವರ್ಷ ಬಿಡಿರಿಯಪ್ಪ. கனி கொடுத்தா பரவாயில்ல, இல்லாவிட்டா வேரோடு நானே எடுத்து போடுகிறேன். ಫಲ ಕೊಟ್ಟರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬೇರೆ ಸಹಿತವಾಗಿ ನಾನೇ ಕಿತ್ತು ಹಾಕಿ ಬಿಡುತ್ತೇನೆ. இன்னைக்கு தேவனுக்கு விருப்பமில்லாத சபாங்களை வைத்து விட்டு ಇದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳನ್ನು இங்க ಇಟ್ಟುಕೊಂಡು வர வெறும் புருஷன் மேல சொல்றேன், ಇಲ್ಲಿ ಬರುತ್ತೀಯ, இங்க வர மனைவி மேல சொல்றேன். ನೀನು ಬಂದು ಹೆಂಡತಿ ಮೇಲೆ உனக்கு வெக்கமா இல்ல? ನಿಮಗೆ ನಾಚಿಕೆ நீ ಆಗುವುದಿಲ್ಲ? கர்த்தருடைய பிள்ளையா? நீ ದೇವರ ಮಕ್ಕಳ ನೀವು, தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ. உன் தேவன் தூங்கி கொண்டிருக்கிறாரா? ನಿಮ್ಮ ದೇವರು ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஏன் வெக்கமா இருக்கிறது அவனுக்கு? ಯಾಕೆ ನಾಚಿಕೆ ಆಗಿದೆಯಾ ನಿಮಗೆ? அநேக குடும்பத்துக்கு சாட்சியா இருக்க வேண்டும். ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಿಗೆ அநேக மக்களுக்கு வழி காட்டுகிற ஒரு விடிவெளி நட்சத்திரமா இருக்க வேண்டும். ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸುವ ಮಿನುಗುವ ನಕ್ಷತ್ರವಾಗಿರಬೇಕು. ಪಂಚಾಯತಿக்குள்ள சண்டை, ಯಾವಾಗಲೂ ನೋಡು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜಗಳಗಳು. வெக்கக்கட்ட பக்தி செய்கிறாயா? ನಾಚಿಕೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ. உன்னை தேவன் இங்க தூங்கி விட்டாரா? ನಿಮ್ಮ ದೇವನ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರಾ?
தேவைப்பிள்ளை எதுக்காக உன்னை இந்த இடத்துல கொண்டு வரார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕರೆತರುತ್ತಾರೆ? உன் வறுமையை நீக்க, ನಿನ್ನ ಕ್ಷಾಮವನ್ನು உன் ನೀಗಿಸಿ, கண்ணீரை துடைக்க, ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸಿ, வியாதிகளை குணமாக்க, ಕಾಯಿಲೆಗಳನ್ನು ಸೌಖ್ಯ ಮಾಡಲು, உன்னை தட்டி எழுப்பி நிக்க வைக்கிற தேவனா இருக்கிறார். ತಟ್ಟಿ ಎಬ್ಬರಿಸಿ ನಿಲ್ಲಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையாரு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. உன்னை சரிப்படுத்திக்க இந்த வினாடி. ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. நீ எனக்கு பயந்து ஜீவிக்கிறதோடானா, ನೀ ನನಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸುವುದಾದರೆ என் கிருபையை உன்னோட பெருகும் என்று ನನ್ನ ಕೃಪೆ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿ இருதயங்கள் மிக எச்சரிக்கையா இருக்கு. ಹೃದಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. வாஸ்த பாருங்க, ಓದಿ ನೋಡಿ. தானியேல் புஸ்தகம் 5:20. 5:20 ದಾನಿಯೇಲ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದಿ. அவங்க மகனை பார்த்து என்ன சொல்கிறார்? ಅವರ ಮಗನ ನೋಡಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது பரிசுத்த சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். ಅವನ ಹೃದಯವು ಉಬ್ಬಿ, இவன் நேபுகாத்நேச்சாரோட மகன், ಇವನು ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನ ಮಗನು. டே உங்க அப்பா இந்த கதியாயி மிருகமாயி எப்படியெல்லாம் பாடுபட்டான இதை பார்த்து கொண்டு இருந்து நீயும் அட்டகாச பிடிச்சவன் ஆகிவிட்டியேடா. ನಿಮ್ಮ ಅಪ್ಪನು ಇಷ್ಟು ಮೃಗವಾಗಿ ಇಷ್ಟು ಪಾಡುಪಟ್ಟನು, ನೀನು ಅದೇ ರೀತಿ அப்பகிட்டையாவது புத்தி கத்துக்க கூடாதடா. ಅಪ್ಪನತ್ತಿನಾದರೂ ಬುದ್ಧಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಬಾರದಾ? அவன் தகாத முறையில் வாழ்ந்தான். ಅವನು ಮಾಡಲಾರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಳಿದನಂತೆ. தேவர மக்களே, தேவனுடைய பரிசுத்தமான பாத்திரங்களை அவன் குடிக்கும் வெறிக்கும் உபயோகப்படுத்தி விட்டான். ದೇವರ ಪರಿಶುದ್ಧವಾದ ಆಲಯದ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ಕುಡಿಯಲು ತಿನ್ನಲು ನೋಡಲಾಗದು. திடீரென்று ஒரு ಮದ್ಯಪಾನ கரம் ಮಾಡಿ வந்துச்சு. ತಕ್ಷಣ ಒಂದು ಕೈ ಬಂದಿತ್ತು, எழுத ஆரம்பித்தது. ಬರೆಯಲು ಆರಂಭಿಸಿತು. மெனே மெனே தேக்கல் உபர்ணசி, ಮೆನೆ ಮೆನೆ ತೇಕಲ್ ಪರ್ಸಿ ನಿಂಬುದಾಳೆ ಬರಿ. இதோ உன திராசிலே எடை போட்டு பார்த்து, இதோ ನಿನ್ನ ತಕ್ಕಡಿಯಲ್ಲಿ ಲೆಕ್ಕ ಮಾಡಿ ನೋಡಿದೆ, நீ மிகவும் குறைவுள்ளவனாக காணப்பட்ட, ನೀನು ಬಹಳ ಕೊರತೆಯುಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ உனக்கு தீர்ப்பு வந்து விட்டது. ನನಗೆ ತೀರ್ಪು ಬಂದಿತು. நேபுகாத்நேச்சருடைய மகனவன், ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನ ಮಗನು. நடந்தது என்ன? அன்று ராத்திரியிலேயே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சர் கொலை செய்யப்பட்டான். இந்த ராத்திரி நீ கொலைப்பட்டப்படுவாய். ಈ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನೀನು ಕೊಲೆ ಆಗುತ್ತೀಯ. ರಾಜ್ಯ ಬೇರೆ ಒತ್ತನ ಕೈಗೆ போய்விடும். ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಬೇರೆಯವರ ಕೈಯಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಡುತ್ತದೆ. ಯಾಕೆ? ಒಪ್ಪಂಗಿட்ட புத்தி கத்துக்க கூடாது? ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಹತ್ತಿರ ಬುದ್ಧಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಬಾರದು. ಕಾಡು ಕಾಡ ಸುತ್ತನಾன புத்தி ಇಲ್ಲ உனக்கு? ಕಾಡು ಕಾಡಾಗಿ ಸುತ್ತಿದರೆ ನಿನಗೆ ಬುದ್ಧಿ ಬರಲಿಲ್ಲವಾ? நீங்க என்ன கத்துக்கொள்ள வேண்டும்? ನೀವು ಇದನ್ನು ಹೆಂಗೆ ಕಲಿತು? எத்தனை பேர் சபையை விட்டு போய் ஒண்ணுத்துக்கலதாய் விட்டார்கள். ಎಷ್ಟು ಜನ ಸಭೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಏನೂ ಇಲ್ಲದವರು. எத்தனை பேர் சத்தியத்தை விட்டு போய் விட்டார்கள். ಎಷ್ಟೋ ಜನ ಸತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ. எத்தனை பேர் மரித்த ஆவிகளா சுத்திக்கொண்டு அலமோதுறார்கள். ಎಷ್ಟೋ ಸತ್ತು ಆತ್ಮಗಳಾಗಿ ಅಲೆದಾಡುತ್ತಾರೆ, கூச்சலிடுறார்கள், ಕೂಗಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நேத்து கூட அந்த ஆத்மாக்களுக்காக ஜெபித்தேன். ನೆನ್ನೆ ಕೂಡ ಆತ್ಮಗಳಿಗೆ ಅಯ್ಯ ஒரு தடவை தயவு காட்ட, ಒಂದು ಸಾರಿ ದಯ ಮಾಡಿರಿ. சபைக்கு விரோதமா வேலை செஞ்சிருந்தாலும் சரி, ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು ஒரு தடவை மன்னியும் ஆண்டவரே. ಒಂದು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಿ ಅಪ್ಪ. இத்தனை வருஷமா ஜெபித்து கொண்டு வருகிறேன். ಇಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಅಯ್ಯ ಪ್ರಾರ್ಥಿಸಿ அந்த ஆவிகள் சுத்தி கொண்டே இருக்கிறது. ಆ ಆತ್ಮಗಳು ಸುತ್ತುತ್ತವೆ. உலகாட்டில் பக்தி செய்தவர்கள், ನಿಮಗಿಂತಲೂ ಭಕ್ತಿ ಮಾಡಿದವರು, உங்களுக்காக பணிவிடை செய்தவர்கள், ನಿಮಗಾಗಿ ಪಾರುಪತ್ಯ ಮಾಡಿದವರು. ಯಾಕೆ? நாளுக்கு நாள் கர்த்தர் தூரமாக்கி கொண்டார்கள். ದಿವಸಕ್ಕೆ ದಿವಸ ದೇವರನ್ನು பரிசுத்தத்தை தூரமாக்கி கொண்டார். ಪರಿಶುದ್ಧವನ್ನು ದೂರ ಮಾಡಿದರು. தேவர பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருபோதும் தரிசிக்க முடியாது. ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. பரிசுத்தத்தை தூரமாக்கி விட்டார்கள். ಪರಿಶುದ್ಧವನ್ನು ದೂರ ಮಾಡಿಕೊಂಡರು. எத்தனை பேர் இந்த சபையில ಎಷ್ಟು ಜನ ಈ ಸಭೆ எழுப்பி நிக்க வச்சு சொல்லட்டா, ಎಬ್ಬರಿಸಿ ನಿಲ್ಲಿಸಲಿ, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் இல்லையா அதுக்கு நிரூபிக்கிட்டா, ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, எச்சரிக்கை இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ பரிசுத்தத்துல வெளியாட போகாதே. ಪರಿಶುದ್ಧ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ. ஏன்? ಯಾಕೆ? தேவன் அந்த பரிசுத்தத்துல நிக்குவார். ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ, ನೋಡು நிக்க ஆரம்பிப்பா, ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. எத்தனை குடும்பங்கள் தாறுமாறாகி விட்டது. ಎಷ್ಟು ಕುಟುಂಬಗಳು ಅಡ್ಡಾದಿಡ್ಡಿಯಾಗಿ ಬಿಟ್ಟಿವೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? சொந்த புத்தி, ಸ್ವಂತ ಬುದ್ಧಿ, சொந்த ஆலோசனை, ಸ್ವಂತ ಆಲೋಚನೆ, சொந்த வழிகள், ಸ್ವಂತ ಮಾರ್ಗಗಳು. அதை எடுத்தா சுட்டெரி. ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಸುಟ್ಟು ಹಾಕು. தேவன் சொல்லுங்க, நான் உனக்கு ஆலோசனை கர்த்தன், ನಾನೇ ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ಕರ್ತನಾಗಿ, என் ஆலோசனை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறேன். ನನ್ನ ಆಲೋಚನೆ ಎತ್ತಿಕೊಂಡು ಬಾಳು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இருதயத்தை நீ சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ಹೃದಯವನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 13:30 ವಾಸ್ತು ಪಾರುங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 13:30 ಓದಿ ನೋಡಿ. அனனியா சப்ரால் அவனுடைய இருதயத்திலே சாத்தான் வர ஆரம்பித்தான். ಅನನೀಯ ಸಫರ ಹೃದಯ, யூதாசுடைய இருதயத்திலே சாத்தான் வர ஆரம்பித்தான். 13:30 அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். பரிசுத்த பந்தி எடுத்த உடனே ಕರ್ತನ ಭೋಜನ ತೆಗೆದುಕೊಂಡ ತಕ್ಷಣ அவன் வெளியே போய்விட்டான். ಅವನು ಹೊರಗಡೆ ಹೋಗಲಾರ. வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, சாத்தான் அவனுக்குள்ள நிரம்பினான். ಸೈತಾನ ಅವನಲ್ಲಿ யோவான் ಬಿಟ್ಟನು.
சாத்தான் அவனுக்குள்ள நிரம்புறான். ಸೈತಾನ ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಿ அவனை மீட்டுக்குள்ள தேவன் எவ்வளவு பிரயாசப்பட்டாரா. ಅವನು ರಕ್ಷಿಸಲು ದೇವರು ಬಹಳ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರಂತೆ. அவனை இருதயம் முழுவதும் நிரம்பி விட்டான். ಅವನ ಹೃದಯ ಪೂರ್ತಿ ತುಂಬಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾನಂತೆ. நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? ஒரு துடுப்பு குச்சி அவனை இருதயத்தில் வைக்கிறவளுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டான். ಒಂದು ಪರಕೆ ಕಡ್ಡಿಯನ್ನು ಇಡಲು ಸ್ಥಳವಿಲ್ಲದಷ್ಟು ಸೈತಾನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. அப்பதான் அவன் ஓட ஆரம்பித்து விட்டான். ಆಗಲೇ ಅವನು ಓಡಲು ಆರಂಭಿಸಿದನಂತೆ. சாத்தான் கேட்டானா, ಸೈತಾನ್ ಕೇಳಿದನಂತೆ, யூதாசே ಯೂದಾಸನೇ, எங்க ஓடுற? ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತೀಯಾ? நீதிமான நான் காட்டி கொடுத்து விட்டனே, ನೀತಿವಂತನನ್ನು நான் ತೋರಿಸಿ கொலைபாதன் ஆகிவிட்டனே. ನಾನು ಕೊಲೆಗಾರನಾಗಿ ಬಿಟ್ಟನೆ. நீ கொலைகாரன் தான். ನೀನು ಕೊಲೆಗಾರನೇ. கொலை செய்ய வைத்தது யாரு? ಕೊಲೆಯನ್ನು ಮಾಡಿಸಿದ್ದು ಯಾರು? இவன் தான். ಇವನೇ. நான் என்ன செய்யறது என்று சாத்தானை கேட்டானா. ನಾನೆನ್ನು ಮಾಡಲಿ ಎಂದು ಸೈತಾನನ್ನು ಕೇಳಿದಕ್ಕೆ, தூக்கு போட்டு சாவு, ಹೋಗು ನೇಣು ಹಾಕಿಕೊಂಡು ಸತ್ತು ಹೋಗು. அவன் செத்த உடனே ಅವನು ಸತ್ತ ಕ್ಷಣವೇ அவன் எடுத்துன்னு பாதாளத்துக்கு போய்விட்டான். ಅವನು ಎತ್ತುಕೊಂಡು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. என் அன்பு தேவப்பிடி, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன் இருதயம் எப்பொழுதுமே சுத்தமா இருக்கு. ನಿನ್ನ ಹೃದಯ ಯಾವಾಗಲೂ ಶುದ್ಧವಾಗಿರಲಿ. நேபுகாத்நேச்சருக்கு வந்தது போல ನೆಬುಕಾದ್ ನೇಚರನಿಗೆ ಬಂದ ರೀತಿ மேட்டிமையான இருதயம் உனக்குள்ள வரக்கூடாது. ಉಬ್ಬುವ ಹೃದಯ ನಿನ್ನಲ್ಲಿ ಬರಬಾರದು. எதுக்கு பார் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் என்று சாத்தான் உன்னை சாகடிக்கிறான். ಯಾವುದಕ್ಕಾಗದು ನಾನೇ ನಾನೇ ಎಂದು ಸೈತಾನನ್ನು ಸಾಯಿಸಲು ನೋಡುತ್ತಾನೆ. இந்த சிலுவிலே அறியப்பட்ட நான் இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறார். ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟ ನಾನಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತ ನನ್ನಲ್ಲಿ நான் கொம்பை சிலுவிலே அறிய விடுகிறான். ನಾನು ಎನ್ನುವುದನ್ನು ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಲು ಕೊಡುತ್ತಾನೆ. கர்த்தர் அவனோட வந்து வாசம் செய்ய ஆரம்பித்தார். ದೇವರು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. இன்னைக்கு மூன்றாவது வானத்துல இருக்கிறான். ಇವತ್ತು ಮೂರನೇ ಆಕಾಶದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. என் அன்பு தேவப்பிடி, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சிலுவிலே நீ அறியப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಲ್ಪಡಬೇಕೆಂದು ದೇವರು அவர் ಹೇಳುತ್ತಾರೆ. பாதங்களை இறுக்கி பிடித்து ಅವರ ಪಾದವನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೋ. அப்போஸ்தலர் நடவடிக்கை வார்த்தை பாருங்க. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಓದಿರಿ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 5ல வார்த்தை பாருங்க, 5ರಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿ, 3ல வார்த்தை பேதுரு அவனை நோக்கி, ஆ. அனேனியாவே, ஆ. நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஆ. பரிசுத்த ஆவியினிடத்தில் ஆ. பொய் சொல்லும்படி ஆ. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் என்ன செய்து விட்டானா? ಸೈತಾನ ಏನು ಮಾಡಿದನು? அவனை இருதயத்துல நிரம்பி விட்டானா. ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಿ ಬಿಟ್ಟನಂತೆ. ஆண்டவருக்கே கொடுக்கிறேன்னு ஓடினான். ದೇವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆಂದು ಓಡಿದನು. அவனை யார் கேட்டாங்க? ಅವನನ್ನು ಯಾರು ಕೇಳಿದ್ದು? பேதுரு சொல்றா, ಪೇತ್ರನು உனக்கு ಹೇಳಿದ, யாரப்பா கேட்டாங்க? ನಿನ್ನ ಯಾರಪ್ಪ ಕೇಳಿದರು? நீயே தீர்மானம் செய்து பிரதிஷ்டை செய்து விட்டு, ನೀನೇ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿ ತೀರ್ಮಾನಿಸಿ ಬಿಟ್ಟು, நீயே வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டாயே. ನೀನೇ ವಂಚನೆಗೆ ಒಳಗಾಗ್ಬಿಟ್ಟೆಯೇ. அதில் போய் கொஞ்சம் ஒழிச்சு வச்சுக்கிறான். ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮರೆಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡನಂತೆ. என் அன்பு தேவப்பிடியே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? உளுந்து செத்தா. ಬಿದ್ದು ಸತ್ತು ಹೋದನು. ஏன்? ಯಾಕೆ? பொல்லாத இருதயங்கள், ಕೆಟ್ಟ ಹೃದಯಗಳು, மேட்டுமையான இருதயங்கள். ಉಬ್ಬಿದ ಹೃದಯಗಳು. தேவப்பிள்ளை எச்சரிக்கையா இருக்கா? ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. இருதயத்தில் சுத்தமுடையவன் தேவனை தரிசிப்பான். ಹೃದಯದಲ್ಲಿ ಶುದ್ಧವುಳ್ಳವನು ದೇವರನ್ನು ದರ್ಶನ ಮಾಡುತ್ತಾನೆ. மேட்டுமையான இருதயத்தை கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டாம். ಉಬ್ಬಿದ ಹೃದಯವನ್ನು ಕರ್ತನ ಹತ್ರ ಕೇಳಬೇಡ. தாழ்த்திக்கோ. எவ்வளோ தாழ்த்திக்கிறாயோ ಎಷ್ಟಾಗುತ್ತದೆ ಅಷ್ಟು ತಗ್ಗಿಸಿ. அவ்வளோ தேவனுக்கு சமாதானத்தை கொடுப்பா. ಎಷ್ಟು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿ, தேவிக்கு சந்தோஷத்தை கொடுப்பா. ದೇವರ ಸಂತೋಷ, தேவிக்கு வல்லமையை எப்பொழுதுமே கொடுப்பா. ದೇವರ ಬಲವನ್ನು ಕೊಡು. நாளைக்கு என்ன தீங்கு வருது உனக்கு வெளிப்படுத்துவா. ನಾಳೆಗೆ ಬರುವ ಆಪತ್ತನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு நாள் நான் வண்டி எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். ಒಂದು ದಿವಸ ಅಯ್ಯ ಗಾಡಿಯಲ್ಲಿ 2 ಹೋಗುತ್ತಿದ್ದ. நாளைக்கு முன்னே கர்த்தர் சொன்னா, 2 ದಿವಸಕ್ಕೆ ಮೊದಲು ದೇವರು நீ ಹೇಳಿದರು, ரத்தத்தை உச்சரித்து கொண்டு இரு. ನನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸ್ಮರಣೆ ಮಾಡುತ್ತಾ ಇರು. என்ன இது கர்த்தர் எப்பொழுதும் உச்சரித்து கொண்டு இருந்தாரு. ನನ್ನ ರಕ್ತವನ್ನು ಯಾವಾಗಲೂ ಸ್ಮರಣೆ ಮಾಡು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ ದೇವರು. இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅಯ್ಯ ஒரு நாள் ಹೇಳುತ್ತಾರೆ. வண்டி எடுத்துன்னு போயினே இருக்கிறேன். ಒಂದು ದಿವಸ ಗಾಡಿ ತಗೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ரத்தத்தை சொல்லிக்கொண்டே போயிருக்கிறேன். ಅವರ ರಕ್ತವನ್ನು ಹೇಳುತ್ತಲೇ 2 பக்கமும் கார் வந்துருச்சு, மத்தியில இருக்கிறேன். 2 ಪಕ್ಕವೂ ಕಾರುಗಳು எப்படி நான் மீட்டுக்கொண்டு தெரியவில்லை. 2 காரும் மோதி கொண்டது. ಯಾಕೆ ಅಯ್ಯ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡರು? 2 ಕಾರು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿಬಿಟ್ಟಿತ್ತು. இதுக்காகத்தான் அவர் ரத்தத்தை உச்சரிக்க சொன்னார். ಇದಕ್ಕಾಗವೇ ರಕ್ತವನ್ನು ಸ್ಮರಣೆ ಮಾಡಿಂದೆ. உடனடியே நான் கீழ்ப்படி ஆரம்பித்தேன். ತಕ್ಷಣ ವಿಧೇಯರಾಗಲು ಅಯ್ಯ மேட்டுமையான இருதயத்தை நான் வைத்துக் கொள்ளாதபடிக்கு போய்விட்டேன். ಒಪ್ಪಿದ ಹೃದಯಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳದೆ ಅಯ್ಯ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡರು. முன்னது வரக்கூடிய ஆபத்துகள் அழிவுகளை கர்த்தர் காட்டுகிற தேவன். ಮುಂದೆ ಬರುವ ಆಪತ್ತು ನಷ್ಟಗಳನ್ನು ತೋರಿಸುವ ದೇವರು. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார். ನೀನು ದೇವರ ಮಗನಾಗಿದ್ದೀರಾ. நீ மகனா இருக்கிறார். ನೀನು ಮಗಳಾಗಿದ್ದೀಯ. நேச மகனா இருக்கிறார். ಪ್ರಿಯ ಮಗ, நேச மகளா இருக்கிறார். ಪ್ರಿಯ ಮಗಳಾಗಿದ್ದೀಯ. தன் ரகசியங்களை எல்லாத்துக்கும் உனக்கு வெளிப்படுத்துவார். ತನ್ನ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಎಲ್ಲದರಲ್ಲೂ நாளைக்கு பேர்பட்ட ஆபத்து வருது, இன்னைக்கு முழங்கால ஜெபி என்று சொல்வா. ನಾಳೆ ಆಪತ್ತು ಬರುತ್ತದೆ, ಇವತ್ತು ಮೊಣಕಾಲನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த 20வது நூற்றாண்டில்
20ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ இயேசு பேசுகிறவரா இருக்கிறார். ಯೇಸು ಮಾತಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தர் பேசுகிறவரா. ದೇವರು ಮಾತಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் எங்கேயோ இல்லை, இங்கே இருக்கிறார். இப்பொழுது ಅವರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲಿಯೋ ಇಲ್ಲ. இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார். ಈಗ ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பேசிக் கொண்டிருக்கிறது நான் அல்ல. ಅವರು ಮಾತಾಡುತ್ತಿರುವುದು ನಾವಲ್ಲ. நான் பலಹீன மனுஷன். ಬಲಹೀನವಾದ ಮನುಷ್ಯರು. ஆனால் தேவன் என்னோடு இருந்து பேச ஆரம்பிக்கிறார். ದೇವರು ಅಯ್ಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளோட பேச ஆரம்பிக்கிறார். ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ரகசியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ರಹಸ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. எச்சரிக்கையா இருந்து கொள்ள வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. சாத்தான் அவன் உள்ளத்தில் நிரம்புறான். ಸೈತಾನ್ ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಿದನು. எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே வந்தான். ಅವನಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆ உங்களில் ஒருவன் இருக்கிறான். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ. அவன் பிறக்காதது நல்லாச்சு. ಅವನು ಹುಟ್ಟಿದ್ದಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. அவனுக்கு ஐயோ. ಅವನಿಗೆ ಅಯ್ಯೋ. கடைசியில் அந்த வார்த்தைக்கு அவனை கீழ்ப்படியாமல் போய்விட்டான். ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟ. பாதாளத்தில் கூச்சல் எடுக்கிறான். ಇವತ್ತು ಪಾತಾಳದಲ್ಲಿ அவர் ಕಿರಿಚಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. சொன்னாரே ஐயோ என்று. ಅವರು ಅಯ್ಯೋ ಎಂದು ಹೇಳಿದರೆ அதே ஐயோ சொல்லிக் கொண்டிருக்கிறான். ಅದೇ ಅಯ್ಯೋವನ್ನು ஐயோ நான் காட்டி கொடுத்து விட்டேனே. ಅಯ್ಯೋ ನಾನು ತೋರಿಸಿ, ஐயோ நான் இழந்து விட்டேனே. ಅಯ್ಯೋ ನಾನು ಕಳೆದುಕೊಂಡೇನೆ. பி கேர்ஃபுல். ಎಚ್ಚರಿಕೆ. அந்த சத்தம் உனக்குள்ள வரக்கூடாது. ಆ ಶಬ್ದ ನಿನ್ನಲ್ಲಿ நீ ಬರಬಾರದು. பாதாளத்துக்குரியவன் அல்ல. ನೀ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುವನಲ್ಲ. இருளின் மரணத்துக்குரியவன் அல்ல. ಕತ್ತಲೆ ಮರಣಕ್ಕೆ ಹೋಗುವನಲ್ಲ. நித்தியத்துக்குரியவனும் ನಿತ್ಯ ರಾಜ್ಯದವರು, ஜீவனுக்குரியவன், ಜೀವವುಳ್ಳವರು, மகிமைக்குரியவன், ಮಹಿಮೆ ಹೊಂದುವವರು, பரலோகத்துக்குரியவன், ಪರಲೋಕ ಹೊಂದುವವರು. பேர்பட்ட வாழ்க்கையை ಈ ರೀತಿ ಬಾಳನ್ನು சிலுவிலே நம்ம கொடுத்திருக்கிறார். ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பத்திரமா இறுக்கி பிடித்துக் கொள்ள ಅದನ್ನು வேண்டும். ಭದ್ರವಾಗಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. அப்பொழுதுதான் தேவன் ಆಗಲೇ ದೇವರು அவருடைய தேவனா இருந்து வழி நடத்துவார். ನಿನ್ನ ದೇವರಾಗಿದ್ದು ಮಾರ್ಗ ತೋರಿಸುತ್ತಾರೆ. பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. சிலுவின் அடியார் தாண்டு ಸಿಲುಬೆಯ ಪಾದದಲ್ಲಿ ಬನ್ನಿ. 1 ராஜா 4 வாசிக்கும் போது 1ನೇ ಅರಸ 4ರಲ್ಲಿ ಓದುವ அங்க என்ன சொல்கிறார்? ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சாலமோன் இருதயத்தை மாத்தி விட்டார்களா? ಸಾಲೊಮೋನನ ಹೃದಯವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ ಬಿಟ್ಟರಂತೆ. அப்பேற்பட்ட பக்தனா இருந்தான். ಆ ರೀತಿಯ ಭಕ್ತನಾಗಿದ್ದನು. அவன் இருதயத்தை மாத்தி விட்டு ಅವನ ಹೃದಯವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டான். ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತೆ யார் மாத்தி விட்டது? ಯಾರು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದು? பெண்கள் மாத்தி விட்டார்களா? ಸ್ತ್ರೀಗಳು, ಹೆಣ್ಣುಗಳು ಮಾರ್ಪಡಿಸಿದರು. எச்சரிக்கையா இருந்துக்கோ. எங்க சவாசம் வைக்க வேண்டும் அங்க சவாசம் வை. ಎಲ್ಲಿ ಸವಾಸ ಇಡಬೇಕು ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇಡು. யாருக்கோ கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறார். ಯಾರಿಗೂ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எங்க சவாசம் வைக்கணும் அங்க மட்டும் சவாசம் வை. ಎಲ್ಲಿ ಸಹವಾಸ ಇಡಬೇಕು ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇಡು. சவாசம் இல்லாத இடத்துல நீ சவாசம் வைத்தியனா? ಸಹವಾಸ ಇಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಡುವುದಾದರೆ, ஐக்கியம் இல்லாத இடத்துல ஐக்கியத்தை வைத்தியனா? ಐಕ್ಯವಿಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಐಕ್ಯ ಇಡುವುದಾದರೆ சாத்தான் அவனை விட மாட்டான். ಸೈತಾನನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. எச்சரிக்கையா இருந்து கொள்ள வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಂತ சாலமோன் இருதயத்தை மாத்தி விட்டார். ಸಾಲೊಮೋನ್ ಹೃದಯವನ್ನೇ ಮಾರ್ಪಡಿಸಿದ. எப்பேற்பட்ட ஞானவன்! ಯಾವ ರೀತಿಯ ಜ್ಞಾನಿ ಅವರು! ದೇವರ அவனை ಮಕ್ಕಳು. போல ஞானி இல்லைன்ட்டாரு. ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಜ್ಞಾನಿ ಇಲ್ಲ அவனை போல ಎಂದರು. ஐஸ்வர்யவன் இல்லைன்ட்டாரு. ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತನಿಲ್ಲ ಎಂದರು. அவனுக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தது தப்பாச்சு போல. ಅವನಿಗೆ ಐಶ್ವರ್ಯ ಕೊಟ್ಟದ್ದು அவன் ತಪ್ಪಾಯಿತು. ஞானத்தை துருபயோகப்படுத்தி கொண்டான். ಕೊಟ್ಟ ಜ್ಞಾನವನ್ನು ದುರುಪಯೋಗ ಮಾಡಿಕೊಂಡನು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கடைசியில் அவன் மரணம் எப்படி இருந்துச்சான் தெரியுமா? ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಮರಣ ಯಾಗಿರುತ್ತದೆ? 1000 பேர் மனைவிகள், 1000 ಹೆಂಡತಿಗಳು. வியாதி படுக்கும் போது ஒருவளாக கிட்ட வரவில்லையா? ಅವನ ಕಾಯಿಲಿಂದ ಮನೆಗೋಗ ಒಬ್ಬರು ಸಹ ಹತ್ತಿರ ಬರಲಿಲ್ಲ. அவதான் சொல்றான், ಆಗಲೇ ಹೇಳುತ್ತಾನೆ, 1000 பேர்ல ஒருவரை நான் பார்த்தேன். 1000 ಜನರಲ್ಲಿ ಒಬ್ಬನನ್ನು ನೋಡಿದೆ. அவர் தான் இயேசுவே. ಅವರೇ ಯೇಸು. ஆனா 1000 பெண்களில் ஒரு பெண்ணையும் நான் பார்க்கவில்லை. ಆ 1000 ಸ್ತ್ರೀಗಳಲ್ಲಿ ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. கடைசியில் அவன் மேல ஒரு நாத்தம் பிடிக்க ஆரம்பித்தார். ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವನ ಮೈ ಮೇಲೆ ಒಂದು ನಾತ எப்பொழுது சுகந்த வாசனை வீசுமா? ಯಾವಾಗಲೂ ಸುಗಂಧ ವಾಸನೆ ಬೀಸುತ್ತಾ பெண்கள் ಇತ್ತು. போட்டி போட்டு நிற்குவார்களா? ಹೆಣ್ಣುಗಳು ಲೈನಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದರಂತೆ. ஆனா ಆದರೆ தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கடைசியில கை கால் வீங்கிடுச்சா? ಕೊನೆಯಲ್ಲಿ ಕೈ ಕಾಲು ಊತುಕೊಂಡು உடம்புல ஒரு குத்தல் ஏற்பட ஆரம்பிச்சு. ಶರೀರದಲ್ಲಿ ಚುಚ್ಚುವಿಕೆ ಉಂಟಾಯಿತು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவன் கிட்ட யாரும் போகவில்லையா? ಅವನ ಹತ್ತಿರ ಯಾರು ಹೋಗಲಿಲ್ಲ. அப்படித்தான் எழுதுறா. ಆಗಲೇ ಬರೀತಾನೆ, 1000 பேர்ல ஒருத்தியை கூட நான் உண்மை ஒழுங்குகளை பார்க்கவில்லை. 1000 ಜನರಲ್ಲಿ ಒಬ್ಬರಾದರೂ ನಂಬಿಕಸ್ಥಳನ್ನು ನೋಡಲಿಲ್ಲವೇ? அப்ப அவன் இருதயம் எப்பேற்பட்ட இருதயமா? ಅವನ ಹೃದಯ ಯಾವ ರೀತಿ? பிரசங்கி 2:10-11 வாசித்து பாருங்க. ಪ್ರಸಂಗಿ 2:10-11 ಓದಿ ನೋಡಿ. எந்த பாவம் செய்யமோ அவன் இருதயம் தடை செய்யவில்லையா? ಯಾವ ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಅವನ ಹೃದಯ ತಡೆ ಮಾಡಲಿಲ್ಲವಂತೆ. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. ನನ್ನ ಕಣ್ಣು ಬಯಸಿದ್ದೆಲ್ಲವನ್ನು ಅದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಿಸದೆ ಬಿಡಲಿಲ್ಲ. ಯಾವ ಸಂತೋಷವನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೂ ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ತಡೆಯಲಿಲ್ಲ. ಏಕೆಂದರೆ ನನ್ನ ಹೃದಯವು ನನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹರ್ಷಿಸಿತು. ನನ್ನ ಪ್ರಯಾಸದಲ್ಲಿ பாவம் செய்யும்போது அவன் இருதயத்தை தடை செய்து கொள்ளவில்லை. அவன்
ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅವನ ಹೃದಯವನ್ನು ತಡೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲವಂತೆ. அது 1000 பஞ்சாயத்து வந்துடுச்சு. ಅದರಿಂದಲೇ 1000 ಹೆಂಡತಿ ಬಂದಿತು. ஒருத்தியை வச்சு வாடுறதுக்கே கஷ்டமாகுது, சன்னியாசி ஆகிறான். ಒಬ್ಬರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ ಸನ್ಯಾಸಿ ಆಗುತ್ತಾನೆ. ஏன் தான் கட்டிக்குமோன்னு இவனுக்கும் ஆயிட்டுக்குது. ಏನಕ್ಕೆ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಸ್ಥಿತಿ ಬರುತ್ತದೆ. ಆದರೆ இவனுக்கு 1000 எப்படி சமாளிச்சாரு தெரியல, அது அவரைத்தான் கேட்கணும். 1000 ಯಾಗ ಸಂಭಾಳಿಸಿದ್ರೆ ಅವರನ್ನೇ ಕೇಳಬೇಕು. 1000 பேர் சரியானபடிக்கு டக்கர் கொடுத்தாங்க அவனுக்கு. 1000 ಜನರು ಸರಿಯಾದ ಟಕ್ಕರ್ ಅವನಿಗೆ அதை பேரிட்டு கூப்பிடுவான். நான் நோ தாங்க முடியாதபடி அவளுங்க போயா போயான்னு சொல்லிட்டு போவாங்களாம். ನೋವನ್ನು ತಾಳ ಅಂತ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆಯುವಾಗ ಅಯ್ಯೋ ಹೋಗಯ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರಂತೆ. ಯಾಕೆ? அந்தஸ்து குறைவாச்சு, ಅಂತಸ್ತು ಕಮ್ಮಿ ಆಯ್ತು, வியாதி பிடித்தது, ಕಾಯಿಲೆ ಹಿಡಿಯಲಾರಂಭಿಸಿತು, அவன் கிட்ட போக முடியவில்லை. ಹತ್ತಿರ ಹೋಗಲಾಗುತ್ತಿಲ್ಲ. எப்படி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದೆ. அவரோடு கூட இரு, ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರು, அவரோடு ஐக்கியமாக, ಅವರ ಜೊತೆ ಅನೋನ್ಯವಾಗಿರು. எப்பொழுதுமே கைவிட மாட்டான். ಯಾವಾಗಲೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டான். ಯಾವಾಗಲೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, வெட்கப்படுத்த விட மாட்டான், ನಾಚಿಕೆ ಪಡಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ, துக்கத்தில் முழுக விட மாட்டான், ದುಃಖದಲ್ಲಿ ಮುಳುಗಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ. சுத்த இருதயம். ಶುದ್ಧವಾದ ಹೃದಯ. 36, 26 எசேக்கியேல் என்ன சொல்கிறார்? 36, 26 ಎಜ್ಕೇಲ್ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? சுத்த இருதயமா நீ வரும்போது ಶುದ್ಧವಾದ ಹೃದಯದಿಂದ ಬರುವಾಗ என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் தெரியுமா? ಏನೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತರುತ್ತೇನೆ ಗೊತ್ತಾ? பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்று என்றும் அவாந்தரமும் பாழும் நீர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளை ಕುಡಿಯೇற்றவைಗಳುಮಾಯಿ இருக்கிறது. ಮನಸ್ಸನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು ಹುಟ್ಟಿಸುವೆನು. ಕಲ್ಲಾದ ಹೃದಯವನ್ನು ನಿಮ್ಮೊಳಗಿಂದ ತೆಗೆದು ಮೃದುವಾದ ಹೃದಯವನ್ನು ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸುವೆನು. புதிய இருதயம். அங்கே இருக்காத வாக்கியா, புதிய இருதயத்தை கொடுக்கும் போது என்னென்னலாம் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாருங்க. ನೂತನ ಹೃದಯವನ್ನು ಕೊಡುವಾಗ ಏನೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ. பழைய இருதயங்களை வச்சுக்கின்னு ஏன் சும்மா தவிக்கிற? ಹಳೆಯ ಹೃದಯಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಪರದಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? புதிய இருதயத்தை கொடுத்து விட்டு என்ன சொல்றாரு வாசியமா? ಹೊಸ ಮನಸ್ಸನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು ಹುಟ್ಟಿಸುವೆನು. ಕಲ್ಲಾದ ಹೃದಯವನ್ನು ನಿಮ್ಮೊಳಗಿಂದ ತೆಗೆದು ಮೃದುವಾದ ಹೃದಯವನ್ನು ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸುವೆನು. ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಸಿರುವಂತೆ ಅನುಗ್ರಹಿಸಿ ನೀವು ನನ್ನ ನಿಯಮಗಳನ್ನು ಅನುಸರಿಸುವ ಹಾಗೆ ಮಾಡುವೆನು. ನೀವು ನನ್ನ ವಿಧಿಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ಆಚರಿಸುವಿರಿ. ನಾನು ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ ದೇಶದಲ್ಲಿ ನೀವು ವಾಸಿಸುವಿರಿ. ನೀವು ನನಗೆ ಪ್ರಜೆಯಾಗುವಿರಿ. ನಾನು ನಿಮಗೆ 7 விதமான ஆசீர்வாதம் கொடுக்கிறாரா பாருங்க. 7 ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುತ್ತಾರೆ ನೋಡಿ. புதிய இருதயம் உனக்கு வேண்டுமாக்குது. ನೂತನ ಹೃದಯ ಬೇಕಾಗಿದೆ. பழைய இருதயம் ஓதுவாது சாத்தான் வந்து உட்கார்ந்திடுவான். ಹಳೆಯ ಹೃದಯದಲ್ಲಿ ಸೈತಾನನು ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. ஏபிடிகளே புதிய இருதயத்தை கொடு. ನೂತನ ಹೃದಯವನ್ನು ಕೊಡಿ. நீ புதிய சிருஷ்டி அல்லவா? ನೀ ನೂತನ ಸೃಷ್ಟಿ ತಾನೆ. புதிய இருதயம் உனக்குள்ள வரும்போது ನೂತನ ಹೃದಯ ನಿನ್ನಲ್ಲಿ ಬರುವಾಗ நீ யாராவராய்? ನೀನು ಯಾರಾಗುತ್ತೀಯ? தேவனுடைய ஆலயமாகிறாய். ದೇವರ ಆಲಯವಾಗುತ್ತೀಯ. தேவனுடைய ஆலயமாகப்பட்ட உனக்குள்ள என்ன இருக்கிறது? ದೇವರ ಆಲಯವಾದ ನಿನ್ನಲ್ಲಿ ಏನಿರಬೇಕಂತೆ? கர்த்தர் வந்து தங்கிக்கிறாரா? ದೇವರು ಬಂದು ವಾಸ கர்த்தர் ಮಾಡ್ತಾರೆ. சொல்றார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்களே என்னோட ஆலயம். ನೀವೇ ನನ್ನ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಿ. தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த ஆலயத்துக்குள்ளோ நீ வாசம் செய்ய வேண்டும். ಆ ಆಲಯದ ಒಳಗೆ ನೀವು ವಾಸ பாடுறீங்க, என்னென்னவோ பாடுறீங்க. அதுல ஒன்னாவது உங்க வாழ்க்கையில நடக்கிறதா? ಆಡುತ್ತೀರಾ? ಏನೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ஒன்னாவது ஜீவிதத்துல இருக்கிறதா? ನಿಮ್ಮ ಒಂದಾದ್ರೂ ಆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆಯಾ? ஜீவிதத்துல இல்லாதபடிக்கு நீ பாடினேனா? ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಅದನ್ನು ಆಡುವುದು. ஜீவிதத்துல இல்லாதபடிக்கு நான் பிரசங்கம் செய்தவன் நான். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದಾದರೆ பரலோகத்துல சிறிய மனுஷனை காணப்படுவான். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕನಿಷ್ಠ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವ என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன பாடுறோம்? ಏನು ಆಡುತ್ತೇವೆ? காலையில வாலிபங்கள்லாம் பாடினாங்க. ಬೆಳಗ್ಗೆ ಯವನಸ್ಥರೆಲ್ಲ ಆಡಿದೆ. என் ஆத்மா சரீரம் எல்லாம் உனக்கு தானே. ಆತ್ಮ ಶರೀರ ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಎಂಬುದಾಗಿ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು, அது சாது சுந்தர் சிங் பாட வேண்டிய பாட்டு. ಸಾಧು ಸುಂದರ್ ಸಿಂಗ್ ಆಡುವಂತಹ ಹಾಡು. நம்ம பாடினா என்ன கதி? ನಾವು ಆಡುವುದಾದ್ರೆ ಎಂತ என் சரீரமும் உனக்கு தான், என் ஆத்மாவும் உனக்கு தான், என் காசு உனக்கு தான், என் படிப்பு உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான் சொல்லிட்டு நீ எல்லாம் வாயில் போட்டுக்கிறது. ನನ್ನ ಆತ್ಮ ಶರೀರ ಕಾಸು ಹಣ ಎಲ್ಲ ನಿನಗೆ ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲವನ್ನು ಬಾಯಲ್ಲಿ ಹಾಕಿಕೊಳ್ಳುವುದು. உஷாரா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் பாதங்களை இறுக்கி பிடித்துக்கோ. ಅವರ ಪಾದವನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದು. ஏராளமான சத்தியம் இப்பொழுது பாதி சத்தியத்தை முண்டிடுச்சு. ಅರ್ಧ ಸತ್ಯವು ಈಗ ಮುರಿಯುತ್ತಾ ಇದೆ. இன்னைக்கு எத்தனை விதமான இருதயங்களை பத்தி நான் பேசணும்னு இருந்தேன். ಹೃದಯಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕೆಂದು ಇದ್ದರು. இருதயத்தை நீ சரிப்படுத்திக்கோ. ಹೃದಯವನ್ನು ಸರಿಪಡಿಸಿ. மேட்டுமையான இருதயம் நேபுகாத் நேச்சர் வராதபடிக்கு ಉಬ್ಬಿದ ಹೃದಯವು ನಾವು ನೇಬುಕಾತ್ ನೇಚರ್ಗೆ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರದಂತೆ ಇರು. இப்பொழுதும் தானியேலுடைய சிங்க கோவில இருந்ததெல்லாம் அப்படியே இருக்கிறதா? ದಾನಿಯೇಲ್ ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿ ಇರುವುದು ಹಾಗೆ ಇದೆ. தானியேல் தங்கின இடம் அப்படியே இருக்கிறதா? ದಾನಿಯೇಲ್ ತಂಗಿದ ಸ್ಥಳ ಹಾಗೆ ಇದೆ. அவன் ஜெபித்த இடம் அப்படியே இருக்கிறதா? ಅವನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಸ್ಥಳ ಹಾಗೆ ಇದೆ. ரொம்ப அலங்காரமா வைத்துக்கிறார்களா? ಅಲಂಕಾರ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்பொழுது பாபேல், ಆಗ ಬಾಬೆಲ್ ಆಗಿತ್ತು. இப்பொழுது
தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಈಗ ಅದು ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. அவர் பாதப்படியில விழுந்து உங்களை தரமட்டமா தாழ்த்தி ಅವರ ಪಾದಗಳಿತ್ತು தேவன் இடத்துல எதுவுமே கேட்கவில்லை. ದೇವರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಯಾವುದನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. உன்னோட தாழ்மையை கேட்கிறார். ನಿನ್ನ ನಿಧಾನ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. தாழ்த்திக்கோ. ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊ. தேவ வார்த்தை பேசினாரா? ದೇವರ ಮಾತನ್ನು ಹೇಳಿದರ? கீழ்ப்படிந்து செவி கொடு. ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಕಿವಿಗೊಡು. நீ செவி கொடுக்கும் போது, ನೀನು ಕಿವಿಗೊಡುವಾಗ, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தீனா, ನನ್ನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡು. நீ கூப்பிடும் போது, ನೀನು ಕರೆಯುವಾಗ, இதோ நான் இருக்கிறேன்னு சொல்வேன். இதோ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. நீ தேடி அங்க வர வேண்டாம். ನೀನು ಅಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಬರಬೇಡ. உன்கிட்ட நான் வரேன். ನಿನ್ನ ಹತ್ತಿರ ನಾನು ಬರುತ್ತೇನೆ. இதோ இருக்கிறேன். இதோ ಇದ್ದೇನೆ. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான். ನಿನಗೆ ಏನು ಬೇಕೆಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் என்ன செய்தா? ದೇವರು ಏನು மலையை பேத்து கொண்டு வான்னு சொன்னாரா? ಬೆಟ್ಟವನ್ನೇ ಕಿತ್ತುಕೊಂಡು ಬಾ ಎಂದು ಹೇಳಿದರು. இல்ல முள்ளு மேல தவம் செய்யண்டானா? ಮುಳ್ಳಿನ ಮೇಲೆ ತಪಸ್ಸು ಮಾಡು ಅಂದರ? இல்ல கடல்ல போய் நில்லு என்று சொன்னாரா? ಸಮುದ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲು ಎಂದು ಹೇಳಿದರ? இருக்கிற இடத்திலேயே ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ என்னை விசுவாசித்து ನನ್ನನ್ನು ನಂಬಿಕೊಂಡು உன்னை தாழ்த்திக்கொண்டு ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು பரிசுத்தக்கு இடம் கொடுத்தியானா? ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಾದರೆ என் கிருபை உன்னோட பெருகும். ನನ್ನ ಕೃಪೆ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ என்னுடைய ಹೆಚ್ಚುತ್ತದೆ. பிள்ளையாய் விடுவா. ನನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ಬಿಡುತ್ತೀರಾ. உன்னை தலைமுறையா ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನ ತಲಾಂತರ ತಲಾಂತರ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ನಾನು ದೇವರು. உன்னோட ஆசீர்வாதம் இல்ல, ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅಲ್ವಾ தலைமுறையா ஆசீர்வதிக்கிற தேவன். ನಿನ್ನ ಸಂತತಿ ಸಂತತಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುತ್ತೇನೆ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு நல்ல படிக்கிற பையன் ಒಂದು ಒಳ್ಳೆ ಓದುದು ವಿದ್ಯೆ மரத்து மேல அந்த ஏறி கீழே விழுந்து விட்டான். ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟನು. எலும்பெல்லாம் சுக்கலாகி விட்டாரா? ಮೂಳೆ ಎಲ್ಲ ಒಡೆದು ನುಚ್ಚು ನೂರಾಗಿಬಿಟ್ಟಿತ್ತು. டாக்டர் சொல்லி விட்டாரா? ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿಬಿಟ್ಟರು, பிடிக்க மாட்டான் இவன், ಇವನು ಬದುಕುವುದಿಲ್ಲ. திடீரென்று ஒரு கர்த்தருடைய பிள்ளை போய் ஜெபிக்கும் போது ದೇವರ ಮಗನು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಇವನು சுகமாவா? ಇವನು ಸೌಖ್ಯವಾಗುತ್ತಾನೆ. பெரிய ஊழியக்காரனா மாறுவான். ಅನೇಕ ದೊಡ್ಡ ಸೇವಕನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. டாக்டர் என்ன சொன்னா? ಆದ್ರೆ ಡಾಕ್ಟರ್ ಏನು ಹೇಳಿದರು? ஆட்சி இது பொழிக்காத 100க்கு 100 பாகன்னு சொல்லிவிட்டான். ಮುಗಿಯಿತು, 100ಕ್ಕೆ 100 ಬದುಕುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. மரத்து மேல அந்த கீழே விழுந்தானமே, ಮರದ ಮೇಲಿಂದ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದನಂತಲ್ಲ, அங்க ஒரு மனுஷன் ஆறுதல் கொடுத்தாராம். ಆಗ ಒಂದು ಮನುಷ್ಯ ಆದರಣೆ அந்த ಮಾಡಿದ. பையனை தூக்கி அவனுக்கு வாரம்பரித்தபடியாலே ಅವನನ್ನು ಎತ್ತಿ ಅವನನ್ನು ಆಧರಿಸಿದ್ದರಿಂದ அவருடைய மகனையா தேவன் ஆசீர்வதித்தாரா பாருங்க. ಅವರ ಮಗನನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾನೆ. தலைமுறையா தேவனா இருக்கிறேன். ನಾನು ತಲಾಂತರಕ್ಕೆ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதை நான் கணக்கெடுத்து கொடுத்து விடுவேன். ಒಂದು ಗ್ಲಾಸ್ ನೀರು ಕೊಟ್ಟರೂ ಅದನ್ನು ಲೆಕ್ಕ ಸಹಿತವಾಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ. ஆகையால என் ஆண்டவராகிய ஸ்தோத்திரம். ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. அந்த விதவை ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா, ಆ ವಿಧವೆ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ತಣ್ಣೀರು ಕೊಟ್ಟರು, ஒரே ஒரு காஞ்சி போன ரொட்டி கொடுத்தா, ಒಂದೇ ಒಂದು ಒಣಗಿದ ರೊಟ್ಟಿ ಕೊಟ್ಟರು, அதை எடுத்து ஆசீர்வதித்தா, ಅದನ್ನು ಎತ್ತಿ ಆಶೀರ್ವದಿಸಿ பெரிய குடும்பமா மாறி விட்டதா. ದೊಡ್ಡ ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த விதவையுடைய மகன், ಆ ವಿಧವೆಯ ಮಗನು பெரிய தீர்க்கதரிசியாகி விட்டான். ಉನ್ನತವಾದ ಪ್ರವಾದನೆ ಆಗಿಬಿಟ್ಟನು. ஆகையால தேவ ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுக்கு கொடுக்கிறதுலயும் ದೇವನಿಗೆ ಕೊಡುವುದರಲ್ಲೂ ஒரு போதும் வெட்கப்படுத்த விட மாட்டோம். ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವುದಿಲ್ಲ. நான் கர்த்தரை விசுவாசித்திருக்கிறேன். ದೇವರನ್ನು ನಂಬಿ ನೋಡಿದ್ದೇವೆ. நாங்கள் அவருக்காக என்னென்னலாம் கொடுக்கிறோமோ கொடுத்து விடுகிறோம். ನಾವು ದೇವರಿಗೆ ಏನೇನು ಕೊಡಬೇಕು ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೇವೆ. அது கர்த்தர் எங்களை உதவி செய்து கொண்டே வருகிறார். ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿಕೊಂಡೇ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் கொடுக்க எங்களுக்கு எல்லாம் உதவி செய்வார். ಅವ್ರಿಗೆ ಕೊಡುತ್ತಾ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. மனுஷனுக்கு என்று கொடுக்காது, ಮನುಷ್ಯನಿಗೆಂದು தெய்வத்துக்கு என்று கொடு, ದೇವರಿಗೆಂದು ಕೊಡು. அப்படித்தான் தேவனுக்கு எல்லா பாகத்திலும் உதவி செய்வார். ಆಗಲೇ ದೇವರು ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. வந்துக்கிற நீங்கள் முடிக்க போகிற ಬಂದಿವರು மேட்டிமையான இருதயம், ಒಬ್ಬಿದ ಹೃದಯ. நான் ஒன்றும் சக்கரவர்த்தி இல்லையே, ನಾನು ಚಕ್ರವರ್ತಿ ಅಲ್ಲವೇ, என்கிட்ட வைடூரியம் இல்லையே, ನನ್ನ ಹತ್ರ ವೈಡೂರ್ಯವಿಲ್ಲವೇ? அப்படி இல்லாவிட்டாலும் ಹಾಗೆ ಇಲ್ಲದಿದ್ದರೂ உன்னை சக்கரவர்த்தி போல நினைச்சுக்கிறேன், ಚಕ್ರವರ್ತಿ ರೀತಿಯಲ್ಲಿ ராஜா ನೆನೆಸುತ್ತೀಯ, போல நினைச்சுக்கிறேன், ರಾಜ ರೀತಿಯಲ್ಲಿ ನೆನೆಸುತ್ತೀಯ, ராணி போல நினைச்சுக்கிறேன், ರಾಣಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನೆನೆಸುತ್ತೀಯ. என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்றேன். ಯಾರು ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. நானே ஜான்சிக்க ராணி என்று சொல்றேன். ನಾನೇ ಝಾನ್ಸಿಯ ರಾಣಿ ಎನ್ನುತ್ತೀಯ. உஷாரா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. புல்லு மேய விட்டுடுவாரு, ಹುಲ್ಲು ಮೇಯಲು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. எச்சரிக்கையா இருந்து, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು, சாமி நான் மண்ணு, ಸ್ವಾಮಿ ನಾನು ಒಂದು ಮಣ್ಣು, ஒரே ஒரு பொடி மண்ணு, ಒಂದು ಇಡೀ ಮಣ್ಣಪ್ಪ, சகலத்தையும் மண்ட சராசரத்தை உண்டாக்குன தேவனே, ಸರ್ವವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರೇ, நான் ஒரு பொடி மண்ணு, ನಾನು ಒಂದು ಇಡೀ ಮಣ್ಣಪ್ಪ. அப்படின்னு செய்யும் பார்த்தா ಹಾಗೆ ರೀತಿ ಮಾಡುವಾಗಲೇ அந்த மண்ணை உருவாக்குறாரா, ಆ ಮಣ್ಣನ್ನು ರೂಪ ಮಾಡುತ್ತಾರೆ. இஷ்டம் போல ரூபத்தை கொடுக்கிறாரா, ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ರೂಪ ಕೊಡುತ್ತಾರೆ. தன் ஆவியை அது மேல ஊற்றுறாரா, ತನ್ನ ಆತ್ಮನ ಅದರ ಮೇಲೆ தன்னோட சாயலாக்குறாராத்தே, ತನ್ನ ಸ್ವರೂಪವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. தன்னோட திட்டத்தை நிறைவேற்றுகிறாரா. ತನ್ನ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. எப்போ? ಯಾವಾಗ? நீ ஒரு பொடி மண்ணு,
ನೀನು ಒಂದು ಇಡೀ ಮಣ್ಣು. நான் கல் என்று போகாதே, ನಾನು ಕಲ್ಲೆಂದು ಹೋಗಬೇಡ, நான் ஒரு புடி மண்ணு. ನಾನು ಒಂದು ಇಡೀ ಮಣ್ಣಪ್ಪ. எவ்வளவு தான் படித்திரு, ನೀ ಎಷ್ಟಾದ್ರೂ ಓದಿ ಇರು, ஒரு புடி மண்ணு. ನಾನು ಒಂದು ಮಣ್ಣಪ್ಪ. அந்த மண் என்று நினைக்கும் போது ಆ ಮಣ್ಣೆಂದು ನೆನೆಸುವಾಗ பரிசுத்தாவியானவர் வருவார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬರುತ್ತಾರೆ, அவருக்கு ஏத்த உருவாக்குறார், ಅವರಿಗೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ என்ன உருவாக்குறார், ಹೇಗೆ ರೂಪ ಮಾಡುತ್ತಾರೆ. அவருடைய திட்டம் ಅವರ ಉದ್ದೇಶಗಳು உன்னோடு உருவாய், ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ರೂಪ, உன்னோடு உருவாய் ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ರೂಪ, அவருடைய சாயல மாத்தி ಅವರ ಸ್ವರೂಪವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ அவரோடு நடக்கத்தக்கதா செய்கிறார், ಅವರ ಜೊತೆ ನಡೆಯುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆகையால தேவபிள்ளை ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು மட்டமா தாழ்த்திக்கோ, ಸಂಪೂರ್ಣ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿ. பெரியங்கோ சின்னங்கோன்னு மரியாதை வை, ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರಿಂದ ಮರ್ಯಾದೆ ಇಡಿರಿ. நல்லது செய்தவங்களுக்கு நன்றியாயிரு, ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವನಾಗಿ, நன்றி இல்லாமல் போய் விடாதே, ಕೃತಜ್ಞತೆ ಇಲ್ಲದವನಾಗಿ ಹೋಗಬೇಡ. நாமம் போட்டு போயிடுவேன், கடைசியில ஒண்ணுத்துக்கு இல்லாதபடிக்கு ಕೊನೆಯಲ್ಲಿ ಒಂದಕ್ಕೂ ಇಲ್ಲದೆ ನಾಮ ಹಾಕಿಕೊಂಡು ಹೋಗಿಬಿಡ. தரமட்டமா தாழ்த்து, ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எங்கಪ್ಪ ಅವನು 9 பேரு, ಎಲ್ಲಪ್ಪ 9 ಜನ, நீ ஒருத்தர் தானே வந்த, ನೀನು ಒಬ್ಬನೇ ಬಂದನಪ್ಪ. நடந்தது என்ன, தேவன் ரகசியமானவர் தான், ದೇವರು ರಹಸ್ಯವನ್ನು ಹೇಳುವವರಿ. 10 பேருக்கு சுகமாகவில்லை, 10 ಜನಕ್ಕೂ ಸೌಖ್ಯ ಆಗಲಿಲ್ಲ. அந்த மொண்டு கை மட்டும் தான் சுகம் ஆச்சே தவிர ಆ ಮಡಚಿದ ಕೈ ಮಾತ್ರ ಸೌಖ್ಯವಾಯಿತು, கை மட்டும் பரிபூர்ணமாகவில்லை, ಕೈ ಮಾತ್ರ ಪರಿಪೂರ್ಣವಾಗಲಿಲ್ಲ. ஆனா சுகம் ஆச்சு, ಆದ್ರೆ ಸೌಖ್ಯ ಆಯಿತು, கை பூரணமாகவில்லை. ಕೈ ಪೂರ್ಣವಾಗಲಿಲ್ಲ. இப்படி இருந்த கை சீவி கீவி கோத்தினதெல்லாம் சுகம் ஆச்சு, ಕೀವು ಅರಿಯುತ್ತಿದ್ದೆಲ್ಲ ಸೌಖ್ಯವಾಯಿತು. வந்து சொன்னானே, ಬಂದು ಹೇಳಿದನೆ, நன்றி சொன்னானே, ಕೃತಜ್ಞತೆ அவரு ಹೇಳಿದನೆ, மட்டும் தான் பூரணமா கை வர ஆரம்பிச்சு. ಅವನಿಗೆ ಮಾತ್ರ ಪೂರ್ಣ ಕೈ ಬರಲಾರ. 9 பேருக்கு எல்லாம் மொண்டு கை தான். ಇನ್ನು 9 ಜನಕ್ಕೆ ಬರೀ ಮೊಂಡು ಕೈಯೇ. முதல்ல கொஞ்சம் கொடுத்து டெஸ்ட் பண்ணார் ஆண்டவர், ಮೊದಲು ಸ್ವಲ್ಪ ಕೊಟ್ಟು ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿದರು. தேவனை யாரும் ஏமாத்த முடியாது, ದೇವರನ್ನು ಯಾರು ವಂಚಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. கொடுத்து கொஞ்சம் பார்த்தாரு, ಕೊಟ್ಟು ಸ್ವಲ್ಪವನ್ನು ನೋಡಿದರು, பாதி விரலோடு அமிச்சாரு, ಆ ಅರ್ಧ ಬೆರಳಿನಿಂದ கொஞ்சம் ಕಳಿಸಿದರು. சுகமாச்சு, ಸೌಖ್ಯವಾಯಿತು, அவளுக்கே போதப்பா, ಅಷ್ಟೇ ಸಾಕಪ್ಪ. இனி உலகம் எங்களுக்கு வேண்டாம், எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஓடிச்ச வண்டி, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಬೇಕು, ಯಾರು ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ ಓಡಿದರು. அந்த மொண்டு கை மொண்டா தான் இருந்துச்சு, ಆ ಮೊಂಡು ಕೈ ಮೊಂಡಾಗವೇ ಇತ್ತು. ஒருத்த வந்து தான் பூர்ணமான கை ஆச்சா. ಒಬ್ಬನು ಬಂದು ಪೂರ್ಣವಾದ ಕೈ. நீங்க நினைக்கிறீங்களா 10 கையும் சுகம் ஆச்சுன்னு? ನೀವು ನೆನೆಸುತ್ತೀರ 10 ಕೈ ಸೌಖ್ಯವಾಯಿತು? இல்ல இல்ல, தேவபிள்ளையே ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ದೇವರ பல ಮಕ್ಕಳೇ, ரகசியங்கள் இருக்குதுல்ல, ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳಿದರಲ್ಲಿ. தெய்வ கோடிக்கணக்கான ரகசியங்கள் ಇದರಲ್ಲಿ ಕೋಟ್ಯಾಂತರ ರಹಸ್ಯಗಳು. கர்த்தரோட நெருங்கும் போது ದೇವರ ಹತ್ತಿರ ಹೋಗಿ தேவன் அநேக காரியங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். ದೇವರ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟ ಮಾಡುತ್ತಾರೆ. தோப்பனுக்கு நான் ஸ்தோத்திர பலி எடுக்கிறேன், ತಂದೆಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. கனத்தையும் மகிமையும் துதியும் சதாக்காலம் அவர் ஒருவருக்குத்தான். ಘನ ಮಹಿಮೆ ಸಕಲ ಕಾಲವೂ இந்த உலகம் முழுவதுமாக அவரோட பிள்ளையாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ಈ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಅವರ ಮಕ್ಕಳಾಗಬೇಕು. ஒருவராக சாத்தான் கையில போய்விடக் கூடாது என்று வாதாடி கொண்டு, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬರಾದ್ರೂ ಸೈತಾನ್ ಕೈಲಿ ಹೋಗಬಾರದು. முழுவதுமாக சாத்தானுக்கு எனக்கு போர் நடக்கிறது. ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಸೈತಾನಿಗೂ ಅಯ್ಯನವರಿಗೂ ಯುದ್ಧ ನಡೆಯುತ್ತದೆ. உங்களை விடாதபடிக்கு போராடி கொண்டு இருக்கிறேன். ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡದಂತೆ ಹೋರಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா உங்களுக்குள்ள பெருமையை காட்டுறான் சாத்தான், ಆದ್ರೆ ಸೈತಾನ್ ನಿಮ್ಮಲ್ಲಿ உங்களுக்குள்ள ಹೆಮ್ಮೆ இருக்கிற ಇರುವುದಿಲ್ಲ. அசுத்தத்தை காட்டுறான் ನಿಮ್ಮ சாத்தான். ಅಶುದ್ಧವನ್ನು ಸೈತಾನ್ ತೋರಿಸುತ್ತಾನೆ. உங்களுக்குள்ள பல பொல்லாத ஆசைகளை காட்டுறான் ನಿಮ್ಮ சாத்தான். ಕೆಟ್ಟ ಆಸೆಗಳನ್ನು ಸೈತಾನ್ ತೋರಿಸುತ್ತಾನೆ. இப்பொழுது என்ன செய்கிறேன் என்று கேட்கிறாய் என்ன? ಈಗ ಏನು ಹೇಳುತ್ತೀರಾ ಎಂದು ಕೇಳುತ್ತಾನೆ. ஆனால் அவனுக்கும் எனக்கும் போராட்டம். ಆದರೂ ಅಯ್ಯನವರಿಗೂ ಸೈತಾನ್ಗೂ ಹೋರಾಟ. கர்த்தர் சமயத்தை கொடுப்பார், ದೇವರು ಸಮಯ ಕೊಡುತ್ತಾರೆ, அவங்க மனம் மாறுவாங்க. ಅವರು ಮನಸ್ಸಾಂತರ ಪಡುತ್ತಾರೆ. சாத்தானுக்கு எனக்கும் சவால். ಈ ರೀತಿ ಸೈತಾನ್ಗೂ ಅಯ್ಯನವರಿಗೂ ಸವಾಲು. நேரம் ஆகிவிட்டது, ಸಮಯ ಆಗಿಬಿಟ್ಟಿತು. அவர் பாதபடியில் விழுந்து ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ ಬಿದ್ದು இருதயத்தை அர்ப்பணி அவருக்கு. ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಅವರಿಗೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡಿರಿ. 139 இருக்கிறது, 139ರಲ್ಲಿ ಇದೆ, 139 139ರಲ್ಲಿ ಇದೆ. சுத்த இருதயத்தை கொடு சாமி, ಶುದ್ಧ ಹೃದಯವನ್ನು ಕೊಡಿ. கேட்டின் வழியில் இருக்கிறனோ என்னவா, ಕೇಡಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೋ ಏನಪ್ಪ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து சரிப்படுத்தி ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. நாம் யாருமா எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.